என்னண்ணே இந்த மாதிரி துடுப்பு போடுறது இல்ல போல, வயசாயிடுச்சோ? போடா போடா, வேலையை பாடுறா. ஏண்டா சோமா, பறவை காய்ச்சலுக்கு மருந்து வரும்னு சொல்லிட்டு இருந்தியே, என்னாச்சு மருந்து? நம்ம கவர்மெண்ட்டை பத்தி தான் உங்களுக்கு தெரியலண்ணா, வரும்போது வரும். சரி, அந்த கெமிக்கல் இருக்க பேஸ்ட் தான் யூஸ் பண்ணாம இருக்கலாம்ல, நான் வேணா மாயில தரவா? ஐயோ ஆளோடு சாமி, வேணவே வேணாம். நீ போன தடவை கொடுத்த இலையம் என்னப்பவே என் உள்ளங்கால்ல இருந்து உச்சாந்தலை வரைக்கும் ஒரு வழி ஆயிடுச்சுடா. என்கிட்ட டென்டிஸ்ட் ரெஃபர் பண்ண அருமையான பேஸ்ட் இருக்கு, இது போதும் எனக்கு. ஆனா பல்லுக்கு தான் ரொம்ப பெஸ்ட். ஓ, அப்ப நீயே வச்சுக்கோ. எங்கடா பார்த்து பேப்பரை போடுற? அஜினோமோட்டோக்கு பிறந்தவனே. ஐயோ, இவன் மேலயா பேப்பரை போட்டேன்? குறி பார்த்து அடிச்சுட்ட போல. அட போயா. என்னடா ஆச்சு? அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, முதுகு தான் லைட்டா பிடிச்சிக்கிச்சு. இததான் நான் சொன்னேன், இது பல்லுக்கு நல்லது, ஆனா எலும்புக்கு இல்லைன்னு. ஏன்டா அட்வர்டைஸ்மெண்ட் படிக்க வர நான் பேப்பர் வாங்கிட்டு இருக்கேன். அம்மா அம்மா, ஏண்டா கத்துற? இங்க இவ்வளவு இடம் இருக்கும்போது எதுக்குமா நீங்க மாஞ்செடிக்கிட்ட போய் குப்பையை போட்டு இருக்கிறீங்க? என்னமோ நீ நட்டு வச்ச மாதிரி வருத்தப்படுற, அது தானா தானே வளர்ந்துச்சு. கடவுளே, மாவு போச்சா? இந்த கரண்டி வேற. அடடா, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இன்னைக்கு டிஃபன் நல்ல டேஸ்டா இருக்க போகுது. எதுக்குமா அவ்வளவு வேகமா ஒண்ணு? ம். இப்போ உனக்கு புரியுதா நான் ஏன் வீட்டுல டைல்ஸ் போடலன்னு? ஓ, இல்லைன்னா இவர் வீடு முழுக்க டைல்ஸ் ஒட்டி தாஜ்மஹால் ஆக்கியிருப்பாரு. போட வேலையை பார்த்துக்கிட்டேன். மாவு நல்லா புளிச்சிருக்கு போல. இந்த ஈஸ்ட் இல்லைன்னா சோடா மாவு எதுவும் போட்டியாமா? இல்லடா, கொஞ்சம் கோல மாவு தான் போட்டிருக்கேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? கொஞ்சம் தேங்காய் தண்ணியும் வாழைப்பழமும் அரைச்சி ஊத்திருக்கேன். சோடா மாவு நினைச்சிட்டு சாப்பிடாம போயிடாத. சரி, அப்ப கொடு. வித்தா 8 ரூபாய் கிடைக்கிற முட்டையை வச்சுதான் இவன் வேலையை காட்டுவான். டேய், என்னடா இது? யாருக்கு காட்டுறதுக்கு இதெல்லாம்? நீயும் கிருதாவும் முறைக்காத. தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் 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 தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் தெய் தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் 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 தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் தெய் தெய்தாரோ. நெடுவோடை மீனின் துள்ளல்கள் தெய்தை தெய்தாரோ, சிறு நெல்லின் வாசம் துளைத்திடும் தெய்தை தெய்தாரோ, தென்கூட்டின் சிறு பள்ளத்தில் தென்பாவின் துளி வீழவே தென்மேற்கு காற்றால் நீ கோதும் நாடு. பனையோல கொம்பில் பங்கிலி தெய்தை தெய்தாரோ, கொடி ஊஞ்சல் கட்டி ஆடிடும் தெய்தை தெய்தாரோ, மலையோர குயில் பாடவே மயிலாக மரமாடிடும் பொன்னான நாடு பொன்னான நாடு. தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் 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 தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் தெய் தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் 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 தெய்தாரோ தெய்தாரோ தக தெய்தாரோ தெய் தெய் தெய்தாரோ.
மழை சிந்துமோ நாளில் வழிந்தோடும் தெருவெள்ளம் தேடி சிறு மழலையின் கால்கள் ஜதி பாடிடும் இசை மீட்டும் வண்டின் ரீங்காரம் செடியெல்லாம் கேட்கும் வயல் காடுகள் எல்லாம் கிளி பாடிடும் பூமி எல்லாம் பச்சை காடு வழியெல்லாம் பறவை கூடு இலையெல்லாம் பனியின் வீடு வழிந்தோடும் சொல்லில் தேனு பொய்யொன்றும் சொல்லா உள்ளம் பூமி எங்கும் அன்பின் வெள்ளம் அட உண்மை நெஞ்சம்தான் கனிவான சொந்தம்தான் சிறு அல்லி பூவின் நுனியில் தெய்தாரோ இளநீல தும்பி சிரித்திடும் தெய்தாரோ மலையோர குயில் பாடவே மயிலாக மரமாடிடும் பொன்னான நாடு பொன்னான நாடு தெய்தாரோ தக தெய்தாரோ 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 தக தெய்தாரோ 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 தக தெய்தாரோ 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 தக தெய்தாரோ தெய்தாரோ. டேய் சோமா நில்லு. சந்திரா இதையும் கணக்கில் வச்சுக்க. சைட்டுக்கு தானே போற, வா போலாம். வேணாண்ணே, நேற்று ஃபுல்லாக உட்காந்துட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் கூட நடக்கவே இல்லை. அப்போ ஒன்று பண்ணு, அங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே வந்து கேளு சொல்லுவாங்க. தூரம் கொஞ்சம் அதிகம் தான், சீக்கிரம் வந்து சேரு. சரி, பைக் அங்கே விட்டு வாங்க, 2 பேரும் நடந்து போகலாம். இங்கே பாரா, நீ நடந்து வரது இல்லாமல் என்ன வர கூப்பிட்டு இருக்க. பொண்ணப்பண்ணா வணக்கண்ணா. ஐயோ சோமா, என்கிட்ட சில்லற இல்ல. நான் எப்போ நான் சில்லற கேட்டேன்? நல்லா இருக்குண்ணா. ಇದಕ್ಕೆ ಪಾವು ಕಿಲೋ ಇవ్వండి. சில்லறை மட்டும்தான் வாங்குவான். இங்க இருக்கிற காய்கறிலாம் வெஸ்டர்ன் சொல்லி என்கிட்ட வாங்கவே மாட்டான், வீணா போனவன். ఇక్కడున్న కూరగాయలంతా విషమేనా? ஆமா. ஐயோ, அதெல்லாம் இந்த ஊருக்காரங்க சும்மா பொருளை கிளப்புறாங்க. இங்க இருக்கிற காய்கறிலாம் ஃப்ரெஷ். நம்ம ஊர் தான் ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. மல்லி, இன்னொரு பாண்டு கொண்டு வா. 2 பாண்ட ஒண்ணா போட்டு தாங்கண்ணா. சரி, உன்னால 2 பாண்டை தள்ள வச்சு கொண்டு போக முடியுமா? இல்லண்ணா, முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இதை கொண்டு போய் கொட்டிட்டு மறுபடியும் கொண்டு வா. சரிண்ணா. பாண்டை வைங்க. ஐயோ, இருமிட்டே இருக்க, ஆனால் புகையை நிப்பாட்ட மாட்டேறியானே. ஊதி தள்ளுற. சோமா வர்றான், பார்த்தானா தொலைச்சிருவான். சோமன் தானே வரான், கடவுள் ஒன்றும் வரலையே. உனக்கு இருக்கு. பீடி தானே, எல தம்பி. பயிற்சிக்கார பையன் நம்பிட்டான். விடியும் போது நான் பீடியில தானே கண்ணு முழிப்பேன். சாயந்தர நேரத்துல விளக்குக்கு முன்னாடி பீடிய தானே நானும் பிடிப்பேன். பீடி பிடிக்காத மூடர்களுக்கு தாடி முளைக்காதுன்னு சொல்லுவாங்க. காது மேல துண்டு பீடி வைக்காம. நேத்து நம்ம சர்ச்சில் நடந்த கல்யாணத்துல கூட உங்க பிரியாணி தான் கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, நம்ம கேட்டரிங் தான். சிக்கன் பிரியாணி போட்டீங்க போல. டேய், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது, ஆனா இது அது கிடையாது. உங்களுக்காகவே ஜானகி காலையில எந்திரிச்சு பண்ண தம் பிரியாணி. அப்படியா? எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை கிடைக்குமா? நீ கொடுக்க வேண்டாம், சும்மா இருங்க. சரி கொடு, சாப்பிட்டு குறதானே நல்லா சொல்லுவான். இருந்தா நான் சொல்ல போறேன். போதும் போதும், அளவா மட்டும் சாப்பிடுங்கண்ணே, இல்லைன்னா கொலஸ்ட்ரால் ஏறிடுண்ணே. நீ இங்கேயும் வந்துட்டியாப்பா? நீ சாப்பிடலையாப்பா? இல்லைக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியே எப்பவுமே சாப்பிட மாட்டேன். நான் எப்பவுமே சாப்பாடை வீட்டில இருந்தே கொண்டு வந்துருவேன். தம்பி, இது நம்ம சொந்த கேட்டரிங் ஃபுட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ பரவாயில்லண்ணே. இவனை வற்புறுத்தாதீங்க, இவன் இயற்கைவாசி. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஒரு போட்டோ எடுடா. டேய், நான் வரேன். போ போ போ. டேய், நாங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா கவர் பண்ணிடு. ஓகே. ஓகே. நீங்க போங்க. இரு. ஐயோ, காலங்கத்தல இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எருமை மாடுங்க. இவங்க வீட்ல எல்லாம் இவங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? இவனுங்களை இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு. இங்க இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல ஸ்கூலுக்கு போங்கடா. ஐயோ, இந்த மரத்துல இருந்து ஏதாவது விதை கிடைக்குமான்னு பார்க்கலாம்னு வந்தேன் ஆண்டி. ஆண்டியா? ஏய், அவங்கள ஏன்டா ஃபீல் பண்ண வைக்கிற? பாட்டிக்கு கோவம் வர போகுதுடா. பாட்டியா? உங்க எல்லாரையும் போடா. போங்கன்னு சொன்னல, போ. ஒழுங்கா ஸ்கூலுக்கு போங்கடா. பெரம்பு எடுத்து நல்லா பழுக்கிற அளவுக்கு இவங்கள பின்னாடி அடிக்கணும். நான் அந்த பிரின்சிபல் சாரை போய் பார்க்கறேன். இந்த பக்கம் இனிமே இவனுங்க வரவே கூடாது. ஜப்பார் அண்ணா, என்ன பிரச்சனை? அது ஒரு பேக் பிரச்சனை.
ஆமா, போன வருஷம் காந்தி ஜெயந்திக்கு புல்லெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணீங்க. அன்னையில இருந்து இந்த மரத்தால ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓ அப்படின்னா அதை வெட்ட வேண்டியதானே? சுலபமா சொல்லிடலாம். அம்மா உங்க சார் கரெக்ட் டைம்க்கு வந்துருவாரா? அதெல்லாம் எங்க சார் கரெக்டா வந்துருவாரு. 10 மணிக்கெல்லாம் டான்னு இருப்பாரு. வெளியே கூட இவ்வளவு பெரிய காடு இல்லையே. ஓ அதுவா, அது எங்க சார் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற செடி, ஆக்சிஜன் செடின்னு அவர் சொன்னாரு. அப்பப்போ அந்த இலையை கூட பறிச்சு சாப்பிடுவாரு. டைம் என்ன ரொம்ப லேட் ஆச்சுல? தெரியலையே. கொஞ்சம் வழி விடுங்க. இங்க பாருங்கண்ணா, நாங்க தான் முதல்ல வந்தோம். போய் லைன்ல நில்லுங்க. ஏமா தள்ளி நில்லுமா, சார் உள்ள போட்டோம். சாரி சார், யாருன்னு தெரியாம. வாங்க. சாரி சார், யாருன்னு தெரியாம பேசிட்டேன். பரவாயில்ல, பிஎஸ்சி அட்டஸ்டேஷன் தானே. ஆமா சார். ஒரிஜினல் எங்க? இங்க இங்க இங்கேயும். கரெக்டா இருக்கா? அண்ணா, இவருக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் இருக்காங்களா? இல்ல, என்னாச்சு? இல்ல, இவர மாதிரியே ஒருத்தர் எங்க வீட்டுக்கு கட்டிட வேலைக்கு வந்தாரு. அட அது இவர்தாம்மா. இப்போ இருக்கிற பசங்க காசு கொடுத்து ஜிம்முக்கு போறாங்க. ஏன் தெரியுமா? உடம்ப ஏத்துறதுக்கு. ஆனா எங்க சோமன் சார் இருக்காரு, கட்டட வேலை கூப்பிடும் போது ஜிம்முக்கு போறதா நினைச்சு வேலைக்கு போவாரு. அந்த வேலைக்கு போகும்போது காசே வாங்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இவரு ஜூனியர் இயற்கை ஆர்வலர். அவரோட சிஷ்ய. சப்ளாங்கல் போட்டுதான் தண்ணியே குடிப்பான். ரொம்ப லேட்டா இருக்கும். சீக்கிரம் வா, இருந்தாலும் இது இப்படி இருக்க வேண்டாம்ப்பா. நான் அப்பவே சொன்னேன் இந்த மரத்தை வெட்டிடலான்னு. வெறும் மரம் தானே. இப்ப வணக்கம் மகளிர் அமைப்பு வந்திருக்கா? வணக்கம். என்னாச்சு பிரசிடென்ட் சார், இத பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓ, என்ன ஒரு ஃபினிஷிங் இந்த மரம். இல்ல இதெல்லாம் இயற்கையோட அதிசயம் தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இந்த மரம் ஆபாசமா இருக்கு, இதை வெட்டி எடுக்கணும் சார். ஏதாவது கெமிக்கலை மிக்ஸ் பண்ணி ஊத்தனாலே அதெல்லாம் போயிரியா? சோமன், அந்த மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. தள்ளுடா. சார் நாங்க என்ன சொல்ல வரல, இந்த மரமே வேணான்றோம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இத நாம வெட்டி எடுக்கணும்னு சொல்றீங்க அதானே? அந்த இடத்த மட்டும் வெட்டினா மறுபடியும் வளராதா? அப்ப என்னதான் பண்றது? அப்ப மொத்தமா வெட்டிடலான்றீங்க அதானே? அதான் சோமனே சொல்லிட்டார்ல, மொத்தமா வெட்டிடலாம். கரெக்ட். சார் யார் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டாம சொந்தமா முடிவெடுங்க சார். நீங்க எப்பா இயற்கை ஆர்வலர் சோமா, ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா பொண்ணுங்களோட ஃபீலிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மரம் இப்படி இருக்கிறதால அதுக்கு ஒன்னும் பாவாடையெல்லாம் கட்டி மறைக்க முடியாது. இதெல்லாம் அப்பப்ப வெட்டி எடுத்துடணும். பொண்ணுங்க குழந்தைங்க நடமாடுற இடம் இது. இந்த ஏ சர்டிபிகேட் மரத்தெல்லாம் வச்சிட்டு இருக்க முடியாது, வெட்டி கிடாசணும். அப்ப ஒண்ணு பண்ணலாம், இந்த விஷயத்தை நானே பொறுப்பெடுத்துட்டு முடிச்சு கொடுத்துறேன். அப்படியா? அப்ப சரி, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். நாம இதுவரைக்கும் எவ்வளவோ உண்ணாவிரதங்கள் பார்த்திருப்போம். ஆனா இங்கே நடக்கிறது இப்ப புதுமையான உண்ணாவிரதம். அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை வெட்ட சொல்லி ஒரு சாரரும், வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு சாரரும், அந்த மரத்து மேலேயே வீட கட்டி அதை வெட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. மேஸ்திரி வேலைக்கு வந்த பையன் தானே இந்த அலுவலகத்தோட அட ஆமாமா, ஆள் நல்லா தான் இருக்கேன். கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மேஸ்திரி வேலைக்கு வந்தான்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவாங்க. நியூஸ் பாத்தியா நீ? அந்த ஆளு என்ன மரத்துக்கு மேல உட்கார்ந்து போராட்டம் பண்றான்? பாத்துட்டு தான் இருக்கேன். பைத்தியம் போலடி. அக்கா, அவ இப்ப வீட்டுக்கு வந்துருவானா? அவ வரமாட்டான், நீ தைரியமா பண்ணு. கண்டிப்பா வரமாட்டான். கூட்டத்தை பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பார்த்தாலே குசி ஆயிடுவான். அப்படின்னா எனக்கு இன்னொரு பிளேட் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. மொபைல் போன்ல சிக்னல் கிடைக்காதனால லேண்ட்லைனை மேல எடுத்துட்டு போய் வேலைக்கு எந்த தடையும் வராத மாதிரி வேலையை பார்க்கும் இப்பேற்பட்ட அதிகாரியை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. சோமனா புடிங்க. சார், இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறத பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மரத்தை ஒரு எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் கிட்ட விட்டுறணும். ஏன்னா இந்த மரம் ஒரு பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு இது இப்படி இருக்கு, நாளைக்கே கண்ணு மூக்கு காதுன்னு வந்து ஒரு மனுஷனா மாற வாய்ப்பு இருக்குல்ல? இல்ல நம்மளும் இப்படிதானே இவால்வ் ஆகி வந்தோம். அப்படிதானே? அடுத்தடுத்து இதை பத்தின செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள்.
ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். சனே. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். என்ன சார்? அவர்தான் வேளாண்மை அதிகாரி, அங்க போங்க. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். சனே. என்ன சார்? தினகரன் சார் ஃபீல்டோட ஃபைல் வேலை என்னாச்சு? இப்ப ரெடியா இரு சார். பைத்தியக்காரன். ராஜம்மா, அந்த செடி நல்லா இல்ல, வேற செடி கொடுங்க. என்ன நீங்க? ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். சார், நான் பிஓ ரிஞ்சு. பொறிஞ்சு சொல்லுங்க. நான் இங்கே தான் இருக்கேன் சார். பார்த்துட்டு இருக்கேன். விஷயம் என்ன? சார், நான் பிடெக்ல ஃபெயில் ஆயிட்டேன். 48 அரியர். எனக்கு அப்பா முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு 3 மாசத்துல விவசாயம் பண்ணி பணக்காரன் ஆகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? மண்ணுக்காக உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். அப்போ மண்ணுக்கே உயிரை கொடுத்துரு, நல்லா இருக்கும்பா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ். ஹலோ, சுமன் சாரா? ஆமாங்க, சொல்லுங்க. சார், உங்க போராட்டத்தை பார்த்து வியந்து பாராட்ட தான் கூப்பிட்டேன். சரி, பாராட்டுங்க. ஸ்ட்ரைக் சூப்பருங்க, பிரமாதம். சொல்ல வார்த்தையே இல்ல. சொல்ல வார்த்தை இல்லைன்னா எதுக்குங்க கால் பண்றீங்க? ஐயோ, சாரி சார். அப்ப நான் வச்சிரவா? சரி. சோமண்ணா, நான் வெயிட் பண்ணவா? வேண்டாம் வேண்டாம். அப்ப கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. ஹலோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ், யார் பேசுறீங்க? சார், நான் காலையில கால் பண்ணேனே, உங்க ஃபேன். அதுக்குள்ள என்னோட ஃபேன் ஆயிட்டீங்களா? ஆ. உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். பின்ன? ஆனா இந்த டைம்ல மரத்து மேல தனியா உட்கார்றது ரிஸ்க் இல்ல, அதான் கூப்பிட்டேன். என்ன ரிஸ்க்? உலகம் ஃபுல்லா குரங்குங்க மரத்து மேல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஓ, அதனாலதான் நீங்களும் மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் எதுவும் சொல்ல வரல. நீங்க இந்த லோக்கல் மாதர் சங்கத்தை சேர்ந்தவங்க தானே? என் போராட்டத்தை ஸ்டாப் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க? ஐயோ, அதுக்கெல்லாம் ஒண்ணும் நான் கால் பண்ணல. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாமே தான் பண்ணேன். வேண்டாம்னா சொல்லுங்க, இனிமே கால் பண்ணல. சாரி. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? காலையில கால் பண்ண பொண்ணு தானே? பொண்ணா? நான் உன் அம்மா பேசுறேன்டா. நீயாம்மா? என்ன விஷயமா? ஏண்டா, உனக்கு போராட்டம் பண்றதுக்கு வேற எங்கேயுமே இடம் கிடைக்கலையா? இத சொல்லவா கால் பண்ண? நான் இப்ப போய் தூங்க போறேன். ஏண்டா, ஏதாவது சாப்பிட்டியா நீ? அம்மா, இது உண்ணாவிரதம்மா. இந்த போராட்டம் இன்னைக்கு முடிஞ்சிடுமா? நீ வருவன்னு உனக்கு பிடிச்ச கீரை பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன்டா. பெரிய கீரை பொரியல். 24 மணி நேரமும் கீரை பண்ணுன்னு என் உயிரை வாங்கிட்டு இருப்ப. இப்ப என்ன ஆச்சு? கீரை பிடிக்காம போயிடுச்சா உனக்கு? ஆமா, பிடிக்கும். ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ அம்மா. பிடிக்கும் பிடிக்கும் தான் சொல்லிட்டேன்ல. எனக்கும் உங்களை பிடிக்கும். சோமண்ண, எந்திரிங்க. சோமண்ண, ஒரு நல்ல கொசு வலைய வாங்கணும்டா. நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை. அதுக்கு அவசியம் இல்லைண்ணே. இதை வெட்ட வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நீங்க தைரியமா கீழே வாங்க.
ஒரு வழியாக தான் எடுத்துக்கொண்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக்கொள்ள மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அவர் தனி ஒரு மனிதராக போராடி இயற்கையை காத்து வெற்றி கண்டுள்ளார். அவருடைய முயற்சிக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சோமனுடன் ஓரிரு வார்த்தைகளை கங்க்ராச்சுலேஷன்ஸ். இத புடிங்க. போதும் போதும் நிறுத்துங்க. சார் ஒரு நிமிஷம். இங்க இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் நீங்க? மரத்தை வெட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயங்க. ஆனா 2-3 ஜெனரேஷன் தேவைப்படுங்க இந்த மாதிரி ஒரு மரத்தை வளர்க்கறதுக்கு. எப்பவுமே இயற்கையோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற சாதாரண மனுஷன் தான் நான் இந்த மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஆனா யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், மூஞ்சிக்கு நேரம் கேட்டுருவேங்க. அவ்வளவுதாங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாத சாதனையை தனி மனிதனா போராடி ஜெயிச்சிருக்காரு. இந்த பாவாடையையும் துவைச்சிரு. சாரி, பாவாடை, பிளவுஸ், வேட்டி எதுக்குமா இவ்வளவு போட்டு சுத்திட்டு இருக்க? பேசாம சிம்பிளா ஒரு நைட்டி போட்டுக்கலாம்ல. சரி, நாளையில இருந்து நைட்டியே போட்டுக்கிறேன். அப்படியே உனக்கும் ஒரு நைட்டி வாங்கி கொடுத்துடுறேன். நீயும் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டி இருக்காதுல்ல. சரி, போன் அடிக்குது, யாருன்னு பாரு. போன் இடமா போமா. பாவாடை வேற துவைக்கணும். ஹலோ, யாரு? இது சோமன் சாரோட வீடு தானே? இது என்னோட வீடு. அவன் ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் தான். நீ யாருமா? நான் சோமன் சாரோட ஒரு ஃபேன். அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? ஐயோ, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. வேலை முடிஞ்சதும் கால் பண்ண சொல்லவா? ஓ அப்படியா? அப்ப நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா? அதுதான் நல்லது. அவன் துணி துவைச்சிட்டு இருக்கான். டேய், உன் ஃபேனுன்னு ஒரு பொண்ணு கால் பண்ணா. என்ன? ஐயோ, என்ன கூப்பிட வேண்டியதானம்மா? எதுக்கு ஃபோன் பண்ணான்லாம் தெரியாது. திரும்ப கூப்பிடுறேன்னு தான் சொன்னான். ஹலோ. ஹலோ, சோமன் சார் தானே? ஹலோ. என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அது நான் ஜபார் அண்ணா கிட்ட கேட்டு வாங்கினேன். நல்ல விஷயம்தான். என்ன? இல்ல, நீங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணீங்கன்னா சன்னி தான் ஃபோன் எடுப்பான். அவன் அவ்வளவு நல்லவன் கிடையாது. ஓஹோ, அப்ப என் மேல கொஞ்சம் பொசசிவ்னஸ்லாம் இருக்கு. பொசசிவ்னஸா? எனக்கு உங்க பேர் கூட தெரியாது. உண்மையா சொல்லுங்க, நீங்க என் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க தானே? இல்ல. இல்லன்னு சொன்னா அது பொய்யாயிடும். சரி, இப்பயாவது பேர் சொல்லுங்க. ஷாலினி. ஷாலினி. பேபி ஷாலினியா? பேபி இல்லாத ஷாலினி. அபிட்ஸ் அப்புறம் சுருட்டப்புழு, இது ரெண்டும் தான் தென்னை மரத்தோட பரம விரோதி. சார், இதெல்லாம் செடிங்களுக்கு தானே? இல்ல, சில சமயத்துல தென்னை மரத்துக்கும் அது விரோதியா தான் இருக்கும். அப்படியா? ஆமா. நீ கிளம்பு. கிளம்புன்னு சொல்லு. நீங்க ஒரு மொபைல் போன் வாங்கலாம்ல? உங்ககிட்ட மொபைல் இருந்தா நான் எப்ப வேணா கூப்பிடலாமே. மொபைல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஷாலினி. நான் என்ன உங்களை மொபைல சாப்பிடவா சொன்னேன்? கால் பண்ணி பேசுறதுக்கு தானே. இங்க பாரு ஷாலினி, இந்த மொபைல் யூஸ் பண்றது என் பாலிசிக்கு எதிரானது. நான் வேணா டீடைலா ஒரு லெட்டர் எழுதி அனுப்பவா? நீங்க அங்க உட்காந்து மெதுவா லெட்டர் எழுதிட்டு இருங்க. நான் நம்ம விஷயத்த வீட்ல சொல்லிட்டேன். அப்படியா? உங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாங்களே. சந்தோஷப்பட்டாங்க. தூக்கி போட்டு மெதிக்கல, அவ்வளவுதான்.
ஏன் அப்படி? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இயற்கையோட ஒன்றி வாழ்ந்து இயற்கை உணவை மட்டுமே சாப்பிடுற ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அதான் ஊரே சொல்லுதே நீங்க கொஞ்சம் பைத்தியம்னு. பைத்தியமா? யார் சொன்னது? யார் சொல்லலன்னு கேளுங்க. ஆனா எனக்கு இந்த பைத்தியத்தை தான் பிடிக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை? அப்புறம் என்ன பிரச்சனையா? நம்ம விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அம்மா இங்க கத்திட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? என் மாமாக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்க என்ன பொண்ணு பார்க்க வராங்களாம். சரி, அவங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். அப்படி யாரும் என்ன வந்து பார்த்துட்டு போக வேணாம். என்ன பார்க்க வர்ற ஒரே ஒருத்தர் அது நீங்களா தான் இருக்கணும். அம்மா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கல்யாணம் பண்ணணும். ஐயோ கடவுளே, என்னோட மஞ்சள். டேய், நீ கல்யாணம் பண்ணாம இருந்தா உன்னோட வாழ்க்கை மட்டும் தான் நாசமா போகும். தேவையில்லாம எதுக்குடா அந்த பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குற? எல்லா அம்மாவும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேர பசங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீ மட்டும் அம்மா வித்தியாசமா இருக்க. உன்னை கல்யாணம் பண்ண அவங்களுக்கு நாம தான் வரதட்சணை கொடுக்கணும். வரதட்சணை நம்ம கொடுக்கணுமா? என்ன காலையில ஆரம்பிச்சிங்களா? சஜி, அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கறான். பண்ணிட்டு போறான், நல்ல விஷயம் தானே. யாரா அந்த பொண்ணு? ஷாலினி. பாக்க எப்படி இருக்கும்? நான் என்ன நேர்ல பார்க்கல. என்ன மாதிரியே அழகையும் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிற பொண்ணுதாம்மா ஷாலினி. அத யாரு பார்த்தா? அவ பேசுனதை வச்சு அப்படிதான் தோணுது. சோமா, இந்த காதலுங்கிறது ஷேர் ஆட்டோல போற மாதிரி எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். ஆனா கல்யாணம் அப்படி இல்லை. ஏரோப்ளேன்ல போற மாதிரி நினைச்சாலே இறங்க முடியாது, செத்துருவோம். என்ன புரியுதா? பாவம் அந்த பொண்ணு. நான் தப்பிச்சேன். கேட்டல? இங்கேயாண்ணா? இங்கதான் எங்கேயோ சொன்னா. ஏய், இந்த வீடுதான். போடு. இந்த போடு. டேய், இந்த வீடா? இது நம்ம மேஸ்திரி வேலைக்கு வந்த கேட்டரிங் காரோட வீடாச்சேடா. அதேதான். சரி, உள்ள போலாம். வாங்க வாங்க போலாம். சீக்கிரம், அவங்கள இப்ப வந்துருவாங்க. சரிங்கம்மா. நல்லா மொறு நெடு. ஏதோ வறுக்கிற ஸ்மெல்லாம் வருது. ஸ்மெல்ல பார்த்தா பயங்கரமா ஏதோ சமைக்கிறாங்க போலயே. டேய், போயிடலாம்டா. வாடா போலாம். எங்க ஓடுறீங்க? இருங்கண்ணா, பயமா இருக்குடா. ஆஹா 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 சந்தன மல்லிகை பூத்தது போலே தேவதை போலொரு பெண்மையினாள். சுந்தரி உந்தன் அழகில் மயங்கி இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட விழுந்திடுவான். இந்திரன் கூட கட்டட வேலை செய்யறவனுக்குலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது. சொல்லிட்டாங்களா? கிளம்போ. அம்மா, இங்க பாருங்க, நீங்க அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணா கூட நான் அங்க போய் அவளை கூப்பிட்டு வந்துருவேன். அவ வேற யாராவது கல்யாணம் பண்ணா கூட அவ மேல வச்சிருக்க லவ் எனக்கு குறைய போறது இல்ல. ஆஹா, நீ கூப்பிட்டது என் பொண்ணு உடனே வந்துருவா பாரு. நான் கூப்பிட்டா ஷாலினி வருவா. நீ போவியாடி? நான் போவேன். நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. என்னடி? இங்க பாருங்க, துபாயில வேலை பாக்குற ஒரு பணக்காரனுக்கு தான் என் பொண்ணு கொடுக்கணும்னு யாரோ சொல்லிருக்காரு. அவங்கள இப்ப வந்துருவாங்க. அப்படி யாராவது வந்தா விஷத்தை தான் கலக்கி கொடுப்பேன். என்ன பேச்சு பேசுற பாத்தீங்களா? இங்க பாருடி, நீ மட்டும் அந்த பைத்தியக்காரன் கூட போனன்னு வச்சுக்கோ, நான் எங்கே தூக்க மாட்டேன்னு செத்துருவேன். நீங்க செத்தாலும் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
நீ முடிவு பண்ணிட்டியா? எப்பவோ. ம். மச்சான் மச்சான், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அந்த துபாய் மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லு. ஆமா, வர வேண்டான்னு சொல்லு. 2 பேரும் ஏதாவது பண்ணி தொலைங்க. போடி இந்த பக்கம். பையன் ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணாரா மச்சான்? பையன் டிமாண்ட் எதுவும் பெருசா பண்ணல. ஆனா நிச்சயம் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க எங்களுக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட வேண்டியதானே மச்சான்? அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. இதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். எனக்கு என் பொண்ணோட விருப்பம் தான் முக்கியம். அப்படின்னா வர ஒரு நல்ல முகூர்த்தத்திலே முடிச்சிடலாம். இல்ல மச்சான், வர ஆடி 1ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றாங்க. ஆடி மாசமா? இதெல்லாம் நடக்கிற காரியமானா? அதானே. அப்படி வச்சா என்ன? பையனுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான். இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் நம்மள மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவான். ஓ, அப்ப அவன் அட்வைஸ்லாம் நாம கேட்க வேண்டியதா இருக்குமா மச்சான்? வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆடி என்ன ஆவணி என்ன எப்ப வேணா பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு என்ன? ஆமாங்க. அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கட்டட வேலையும் கூலி வேலையும் பாக்குறவங்க. அவனுக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க, அதான் ஒத்துக்கிட்டேன்னா. அவன் ரொம்ப நல்ல பையன். அப்படிதானம்மா? ஆடி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாம வருது? இல்ல, வெள்ளிக்கிழமை வருது. இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியே கல்யாணம் பண்ணணுமா என்ன? 3ஆம் தேதி வச்சுக்கலாம்ல? கேட்டு பார்க்கலாம், ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இனி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நான் என்னன்னு போய் சொல்லுவேன்? எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்ன? பொன்னப்பா, என்னடா சோமன் விஷயத்தை கேள்விப்பட்டியா? இல்ல. அப்ப உனக்கு எதுவுமே தெரியாதா? ஐயோ, என்னாச்சுடா அவனுக்கு? இந்த ஊர் ஜனங்க எல்லாத்துக்குமே வர ஆடி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஊர் அம்மன் கோயில தான் எனக்கு கல்யாணம் நடக்குது. முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே ஊர் மக்கள் எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். நீங்க எல்லாரும் வந்து எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருகையை எதிர்பார்க்கும் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன். ஐயோ, இந்த பைத்தியக்காரன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? அப்படின்னா சீக்கிரமா டைவர்ஸுக்கு எதிர்பார்க்கலாம். இவனுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையா? அப்படி சொல்லு. வாங்க வாங்க, உள்ள போங்க. என்னடா எல்லாம் ஓகே தானே? நடா புது மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? மொய் கவர்லாம் பத்திரமா வைங்க. நிறைய மொய் வந்திருக்கும் போல. நான் சொன்னதெல்லாம் புரியுதுங்க. தங்கம் இயற்கை தானே. ஜோடி என்னம்மா எந்திரிச்சிட்டா? நீ எதுக்கு எந்திரிச்சு நிக்கிற? அதுல என்னமா பிரச்சனை? அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணே, தள்ளுங்கண்ணே. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? ஐயோ, மாட்டீங்களா? சாரி சாரி சாரி. அதை கீழே வச்சுட்டு 2 பேரும் உட்காருங்க. பேசுமா? தாலி கட்டும் போது பயந்துராத என்ன? எதுக்குண்ணா? என் ஒய்ஃபு கொலக போடுவோன்னு சொல்லியிருக்கா. நல்லா இருக்கு. தாலி கட்ட அடுத்த நிமிஷமே ஓடிடணும். பந்திக்கு முந்தனம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சும்மா இருடி. பயமா இருக்கா? பயம் இல்ல, ஆனா டென்ஷனா இருக்கு. எதுக்கு இப்ப டென்ஷன்? சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவேன். சரி, நீ காலைல சாப்பிட்டியா? கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டாதான் ஒழுங்கா வேலை பார்க்க முடியும். குறிப்பா காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. ఏం చేస్తున్నావురా? பழம் உடம்புக்கு நல்லது. என்னங்க? விடுமா, அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பிடு. என்ன மச்சான் இதெல்லாம்?
शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्कृतवक्त्रात्या ஏதாவது சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, மாங்கல்யத்தை எடுத்து வைங்க. யஸ்வத்ருதவக்திராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேடம் தமாஸ்ரயே. மாங்கல்யத்தை கொடுங்க. என்னாச்சுங்க? தாலியை கொடுங்க. பொறுமையா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மச்சான் தாலி இல்லையா? என்னாச்சு? என்னாச்சு மாப்ள? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. தாலி எங்கடா? ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. எங்க போறாரு? தாலி இல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. டென்ஷன் ஆகாத. அம்மா உங்க தாலியை கொடுங்களேன். டேய், பெத்த அம்மாவோட தாலியவா கேக்குறேன்? வேற ஒரு அம்மாட்டே போய் கேட்பாங்க. நீ வச்சிருந்த தாலிங்கடா? என் தாலி தான் காணும்னு சொல்றேன்ல, அதான் அம்மாட்ட கேட்குறேன். அப்படி போடு. தாலியே இல்லாத ஒரு கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. சும்மா இப்ப என்ன பண்றது? தம்பி, ஒருவேளை வீட்ல இல்ல வச்சிருந்தா மாமா, கண்டிப்பா இங்க தான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடினோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. என்னங்க 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. 5 ரூபாயா? நான் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன தலை எடுத்துறாதலாம்? என்ன பண்றது? என்னால இதுக்கு மேல இந்த வெயில தேட முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சிங்கப்படுத்துற நீ. டேய் சோமா, நீ உண்மையிலேயே தாலி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகாம இருக்க வேடிக்கோ. தம்பி, வேகமா போய் புது தாலி வாங்கிடலாமே. பாருங்க, இது பூமாலை இல்ல, தாலி. என்னடா பொறுப்பு இல்லாம இருக்க? சோமா, முகூர்த்தம் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கா? இப்படி சொன்னா எப்படி? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா, நீங்க நினைச்சா நடக்கும். நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளுடா. அதை என்னைக்கோ அடங்க வச்சுட்டேன், இருந்தா தான் கொடுப்பேன். நிறுத்துங்க. தாலி தானே பிரச்சனை. நாளைக்கு நம்ம பொறுமையா வாங்கி கட்டிக்கலாம், சரியா? என் பொண்ணோட கல்யாணம் தாலி இல்லாமல நடக்கணும் கடவுளே. சார், அந்த செயினை போட்ட மாதிரி இன்னொரு தடவை போஸ் கொடுக்குறீங்களா? ஐயோ அத்தை, புகை. கத்தாதடி. இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது? கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே. கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமையை கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? சூப்பருங்க. இந்த ஆங்கிள் நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே யோசிக்கலாம். என்ன சொல்ற? நான் பால் குடிக்க மாட்டேன், உனக்கு வேணா நீ குடிச்சிரு. எனக்கும் பால் பிடிக்காது. ஆனா சினிமாவிலலாம் அம்மா, நான் கதவை மூடிக்கவா? வேண்டாம்டா, கதவை மூடாத. சரியான முட்டா பையன். எங்க அம்மாவோட முட்டைக்கோசு பொரியல ஊறுப்பட்ட உப்பு நீங்க பண்ணதானே? இதுல முறப்பு வேற. ஏண்டா, கல்யாணத்துக்கு எல்லாரும் எதுக்கு வராங்க தெரியுமா? வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு வருவாங்க. என்னென்னதையோ செஞ்சு வச்சிருக்காங்க, ஒண்ணு கூட வாயில வைக்க முடியல. சோமன் என்ன சொல்றானோ அதானே நான் செஞ்சு தர முடியும். அதேதான், சோமனோட கல்யாணம் தானே அது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி இயற்கை உணவா செஞ்சிருக்கான். இயற்கை உணவா அது? அஞ்சு பைய வேணும்னே பண்ணிருக்கான். அவன் சொல்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலன்னு வச்சுக்க, 2 நாள் உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்புவான். உனக்கு தெரியும்ல அவனை பத்தி. பொதுவா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணல ஷாலினி.
உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியாக வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத, ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையை சொன்னால் இது ரொம்ப பெரிய விஷயம் தானே? ம், ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம். வேற லெவலு. அதான் சொல்கிறேன், உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமாக வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம். என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம். ம், நான் சொன்னது உனக்கு புரியுது இல்லை? ம், தூங்கலாமா? ஷாலினி, என்னாச்சு? எனக்கு இப்பவே என் வீட்டுக்கு போகணும். எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். ஷாலினி, சரி போலாம் போலாம். ஷாலினி, உங்க வீட்டுக்கு போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சோமா, என்னடா அழற சத்தம் கேக்குது? சோமங்கல்யாணம் ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. சோமங்கல்யாணம் சோமங்கல்யாணம் ரொம்ப ரொம்ப சூப்பரா நடந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க எத்தனை நாள் ஒண்ணா வாழுவாங்க? என்ன சொன்ன? அது இவங்க 2 பேரும் எத்தனை நாளைக்கு ஒண்ணா சேர்ந்து வாழுவாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். டேய் பரதேசி, ஓசி குடிச்சிட்டு இந்த மாதிரி தேவையில்லாம பேசணும்னு வச்சுக்கடா உன்ன. என்னடா கேட்டது என் வண்டி சத்தம் தானே? உங்களுக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. சீக்கிரம் வாங்கடா, என் வண்டியை அவனை தூக்கிட்டு போறாங்கடா. ஏய் வாங்க. டேய் டேய் டேய், யாரா டேய்? டேய் டேய் சோமா, என்னடா ஆச்சு? டேய் ஹெட்லைட் போடுங்கடா, எரியும்டா. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுமா? அவன் ஏதாவது அட்வைஸ் பண்ணிருப்பான், அதான் அந்த பொண்ணு அழுவுது. கொஞ்சம் தள்ளு. எதையாச்சும் பார்த்து பயந்துருப்பா. என்னது? கருதா இருக்குதா? உள்ளதா இருக்காரு. ம், போ போ. சார், நம்ம பிரசிடென்ட் வந்திருக்காரு. எதுக்கு? அந்த கோழி பண்ண லோன் விஷயமா பேச வந்திருக்காரு. சார், தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த சின்னதா ஃபார்ம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற லோன் சார் இது. இதுல கோல்மால் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் ஒரு 10 பேரோட ஐடி கார்டு கொடுத்துட்றேன், 10 பேரையும் கொடுத்துட்றேன். அது யார் என்னென்னலாம் போய் விசாரிக்க தேவையில்லை. லோனை நான் எடுத்துக்கிறேன். சார், அந்த சப்சிடி அமௌண்ட்டை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்றேன். எழுந்துருங்க, நீ அவரை வெளியே கூட்டிட்டு போ. சன்னி, சார் வீட்டு தெருவில் அந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷன் டைம்ல கேவலமா ஒரு ரோட்டை போட்டு கொடுத்தீங்கல்ல, அது ஒரு மழைக்கே நாசமா போனது எங்க எல்லாருக்குமே தெரியும் சார். 2 கால் நல்லா இருக்க வரைக்கும் நாங்க எல்லாரும் நடந்தே போய்க்கிறோம். என் டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. சரி, அப்ப பார்க்கலாம். நீ வாடா. இதோ சந்து வந்துட்டான். என்ன மச்சான் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒன்றும் இல்லை, இவனுக்கு தலைவலிக்குது, ஜுரம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். அண்ணா சந்து இப்ப மாத்திரை கூட எதுவும் போட மாட்டான். கேட்டா சோமண்ணன் தான் போட வேணாம்னு சொன்னாராம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன். சோமண்ண, மினி இங்கிலீஷ் மருந்து தான் சாப்பிடுவாங்க. மச்சான், இங்கிலீஷ் மருந்துன்னா அவ்வளவு மோசமானதும் இல்ல. அதை யூஸ் பண்ண வேண்டி வந்தா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த டைம்ல இந்த இஞ்சி மஞ்சள்லாம் வேலையே செய்யாது. ஒரு பேராசிட்டமால் டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் என்னென்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி எதையும் தெரிஞ்சுக்காம கண்ட மேனிக்கு அதை சாப்பிட வேண்டியது. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அக்கா திரும்ப வந்துட்டாங்களா? வந்துட்டா. ஒரு சின்ன ஹோம் சிக் தான். அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சிருக்கால.
சரி நான் வரேன். சரிண்ணே. ஷாலினி, நம்ம நாளைக்கே ஹனிமூன் ட்ரிப் போலாமா? எப்ப போறோங்க? ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் அம்மாக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம போயிட்டு வரலாம். ஒரு வாரமா? சூப்பர்ங்க. எங்க போறோங்கிற லிஸ்ட் ரெடி பண்ண வேணா? லிஸ்ட்லாம் எதுக்கு? நம்ம கொடைக்கானல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன ஓகேவா? ஒரு வாரத்துக்கு தானே சொன்னேன். இது அவனுக்கான இயற்கை சாப்பாடு. இதுவா? ஆமா. இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். இது என்னது? அவன் இதுல மட்டும்தான் பல்லு விளக்குவான். இதுலயா? இயற்கை பேஸ்ட். பாத்து போமா. என்ன பண்றான் இவன்? இந்த வண்டிக்கு பேப்பர்லாம் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. கொடைக்கானலுக்கு போவோமா? போனா மட்டும் போதுமா? திரும்ப வர வேணாமா? உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு. நக்கல் கொடைக்கானல் போய் என்ன பண்ண போறான்? என்ன சாஜி, காரெல்லாம் வந்து நிக்குது? அதுவா, நம்ம சோம ஹனிமூனுக்கு போறான். எங்க காய்கறி தோட்டத்துக்கா போற? அப்படித்தானே சோமா? இதுக்கு பதிலா இப்பவே சொல்லவா இல்ல போயிட்டு சொன்னா போதுமா? வேணாம் சாமி, நான் ஒண்ணுமே கேட்கல. கிளம்பு, காத்து வரட்டும். இந்த கிளம்பிட்டேன். அம்மா, நான் ஊர்ல இல்ல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்காம விட்டுறாதீங்க. சரிடா, நீ கிளம்பு. வா, போயிட்டு வாமா. போயிட்டு எப்படி இருக்க? ஷாலினி, ஏரியாச்சா? ஏரியாச்சு. வண்டி எடுக்கிறேன். பை. ஹனிமூனுக்கு உங்களை கூட்டு போலையாக்கா? நம்ம மூணெல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்கதான் நிறுத்து. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? இங்கதான் 2 நிமிஷத்துல வந்து. சரிம்மா, வெயிட்டிங் சார்ஜ் தந்தா போதும். மட்டன் பப்ஸ் இருக்கா? மட்டனா? சிக்கன் இருக்கு, முட்டை இருக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ்லாம் நீயே சாப்பிடு. சிக்கன் பப்ஸையும் எக் பப்ஸையும் எடுத்து கொடு. இங்க இருந்து ரைட் எடுத்து உள்ள போனா கொடைக்கானல் போய் சேர்ந்துடலாம். ஷாலினி, நீ பழைய மனோரகம் படம் பார்த்திருக்கியா? இல்ல, நான் அந்த படம் பார்த்தது இல்லையா? மணிரத்னம் சார் எடுத்ததுலயே ஒரு அழகான காதல் காவியம் தெரியுமா அது? இல்ல, நல்ல பிரமாதமான படம்னு சொல்ல வரேன். டேய், நம்ம கொஞ்சம் இங்க சுத்தி பார்த்துட்டு போலாம். தானான தானனனன. அந்த பாட்டு இருக்கா? இருக்குன்னா போடு. நீங்க சொல்லும் போதெல்லாம் வராது. இருங்க, செக் பண்ணி பார்க்கறேன். போட்டு விடு. சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். போட்டாச்சு. மாட்டிக்கிட்டு என்ன ஆக போகுதோ? நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு. ஒரு அவசரம் இல்ல. பொறுமையா ரிலாக்ஸா ஏறி போனா மட்டும் போதும். என்ன ஒரு ஃபீல்ல. அடுத்த வாட்டி வரும்போது நம்ம அம்மாவை கூட்டு வரலான்னு.
நம்ம இந்த பஞ்சாமிரதத்தை எக்ஸ்ட்ராவா வாங்கி உங்க வீட்லயும் கொடுக்கலாம்ல, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நம்ம இங்க வந்தோடனே வீட்ல யாருக்கும் தெரிய வேணாம். வா. ஒரு வாரம் எப்படி போச்சுனே தெரியல. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அவரு என் உடம்பு குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த ஹனிமூன் ட்ரிப்பே பிளான் பண்ணாருன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. எதுவாக இருந்தாலும் சரி, நான் என்ஜாய் பண்ணேன். சஜி, போன வருஷம் என்னோட 1500 வார்த்தை கொண்டுட்டானுங்க. அதுக்கு உண்டான இழப்பீடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நயா பைசா கூட கொடுக்கல. நஷ்ட ஈடு கிடைக்காம இந்த வாட்டி ஒரு வாத்து மேல கூட கை வைக்க விட மாட்டேன் நானு. அப்ப அடுத்த வருஷமும் பறவை காய்ச்சல் வரும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அப்படி இல்லடா, என்னோட ஆதங்கத்தில் சொல்றேன். சோமன் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு வார்த்தை சொன்னா அதை அவன் தட்டவே மாட்டான். நம்ம பையனா? ஆனா நீங்க கால் பண்ணும்போதே நான் சொன்னல, இன்னும் சாங்ஷன் ஆகலன்னா எதுக்குன்னா இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? பிரச்சனை பண்றோமா? போன வாட்டி நீங்க சொன்னதை கேட்டுதான் நாங்க எல்லா வாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டோம். நீ கொஞ்ச நேரம் சுமாரு. நானா உன்னை எரிக்க சொன்னேன்? அண்ணா, நானா உங்களை எரிக்க சொன்னேன்? எவன் சொன்னதே கேட்டுட்டு வாயில ஜீவனை தூக்கி போட்டு எரிச்சிங்கன்னா அது கூட சாபமா தான் இருக்கும். வேற என்ன பண்றது? கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுக்கு தானே ஸ்ட்ரைக் எல்லாம் கொண்டு வந்தது. ஏப்பா சோமா, விவசாய லோன்ல கிடைக்கிற சின்ன அமௌண்ட் வச்சுட்டு எப்படிப்பா அவங்களால விவசாயம் பண்ண முடியும்? இவங்களுக்குன்னு வேற என்னப்பா சப்போர்ட் இருக்கு? இந்த அமௌண்ட் என்னைக்கோ சாங்ஷன் ஆயிடுச்சு. நான் ஜில்லா செக்ரட்டரி ரமேஷை பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இதுக்கு என்ஓசி கொடுக்காம உங்களோட ஹெட் ஆஃபீஸில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் வந்துடுச்சுன்னு நம்மளால எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட முடியுமா? நமக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. என்ன சார் ரூல்ஸ்? அப்படி கஷ்டப்படுறவங்களையும் அலைய விட்டு அதுல காசு பார்க்கலாம்னு பாக்குறீங்களா நீங்க? பச்சையா சொன்னா உங்களுக்கு லஞ்சம் வேணும். யோ, பார்த்து பேசு சார். இதுக்கு மேல பார்த்து பேச எனக்கு தெரியாது சார். நீங்க மட்டும் அந்த ஃபண்டை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலன்னு வைங்களேன், நாளைக்கே ஆபீஸ்க்கு வெளியே ஸ்ட்ரைக் பண்ணுவேன். போன வாட்டி பண்ண மாதிரி அமைதியெல்லாம் இருக்காது சார். அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மிரட்டறியா? ஆமா சார். நான் மீடியா கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க முடிவு என்னன்னு சொல்லிடுங்க சார். எப்பா சோமா, 2 நாள் எல்லாத்தையும் முடிச்சு தரேன், போதுமா? சார், உங்களுக்கு 2 நாள் தான் டைம். அதுக்கப்புறம் நான் இங்க வந்து இப்படி பொறுமையெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் சார். சரி சரி. வண்டி வந்துருச்சே. ஏன்னா அங்கே தொடரா, தூசி எவ்வளோ இருக்கு பாரு. சுத்தமா தொட. துடுசுனா 2 பாக்ஸ் இறக்கி வைக்கவா? நீனா ரோசி ரமணி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்புறம் யார் இன்னும் மிச்சம் இருக்கா? 2 பாக்ஸ் வைக்கிறதுனால ஒன்றும் அழுகி போயிடாது. இன்னும் யாரா நம்ம கடைக்கு வர வேண்டியிருக்கு? எல்லா மாசமும் அட்டெண்டன்ஸ் போறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, கிரிதா, அவன் தான் வரல இன்னும். யாரு, சோமனா? ஆமா, அவன் தான். ஒரு பாக்ஸ் போடு. ஒன்று போதுமா? சோமா, இங்க வாங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? அப்ப இதுல உனக்கு பங்கு இல்லையா? எதை பத்தி பேசுற? நீ மீன் பிடிக்க போன நேரத்துல தான் பறிக்குட்டி வேலையை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. நல்ல ஃப்ரெஷ் நெல்லிக்காமா, 2 கிலோ இருக்கு. என்னதெல்லாம் புதுசா இருக்கு? வீட்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குடா. தகதை தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன்னானோ தை தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன். என்னமா அது? யூசுவலா அந்த டைம்ல மாங்காய் தானே கேட்பாங்க. பிள்ளையாச்சே, நெல்லிக்காய் தானே கேட்கும். வானவில் வண்ண நூலினால் குருவி கூடு கட்டி வாழ, மாலை கதிரவன் ஒளியினால் தீபம் ஒன்றுதான் ஏற்ற.
பாதையின் தூரமெங்கிலும் வாகை மரங்களாட, செடிகளின் மேனி எங்கிலும் சின்ன பூக்கள் பாட, மண்ணிலே பிணையும் வேறென உறவு கூட என்றும் நிற்க, கண்ணிலே வைத்து காத்திடும் அன்பு வேண்டி நான் இருக்க. தகதை தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன்னானோ தை தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன்னானோ. வானமே தரையிறங்கியே மண்ணில் வந்ததாலே, வீட்டிலே குட்டி பந்தன வெண்ணிலாவும் மாற, கடலிலே வீழுமான் மழை முத்து போல மாற, காட்டிலே வீழும் ஓர் விதை பூமரங்களாக, மண்ணிலே பிணையும் வேறென உறவு கூட என்றும் நிற்க, கண்ணிலே வைத்து காத்திடும் அன்பு என்று நான் கொடுக்க, மண்ணிலே பிணையும் வேறென உறவு கூட என்றும் நிற்க, கண்ணிலே வைத்து காத்திடும் அன்பு என்று நான் கொடுக்க. காற்றிலே பூவாசம் வீசிடும் நேரம், நாசியில் உந்தன் மனம் வருடிடும் மோகம், தாமரை பூ போன்ற கண்கள் கண்டேன் நான், செவ்விதழ் உதடெங்கும் தேன் சுவை சிந்தும், வாசலில் ஆடிடும் பூமொழி பூத்திடும் வேளையில், தாய்மையின் பாடலை பாடிடு உன் குரல் சங்கினால். சிந்திடும் இனிப்பின் மேலே மொய்த்திடும் எறும்பினை போல, இப்பெரு வாழ்வின் சுவையை தின்று தீர்த்திடவாவா, மண்ணிலே பிணையும் வேறென உறவு கூட என்றும் நிற்க, கண்ணிலே வைத்து காத்திடும் அன்பு என்றும் நான் கொடுக்க. தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன்னானோ தை தத்தரகதை தத்தரகதை தத்தரகதன்னானோ. டாக்டர் கொடுத்த தேதிப்படி 8ஆம் தேதி கரிநாள் உள்ள பூராட நட்சத்திரம். அன்னைக்கு நாள் நன்னா இல்லையே. என்ன பிரச்சனை? அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா? பகவான மனசுல நினைச்சுட்டு 500 ரூபாய் எடுத்து தட்டுல வைங்கோ, பரிகாரத்தை சொல்லிடுறேன். நான் கொடுக்குறேன். பரிகாரம் என்னன்னா, கரிநாள் அன்னைக்கு குழந்தை பிறக்கப்படாது. அது எப்படி? நல்ல ஒரு நாளா பார்த்து சிசேரியனை பண்ணிடுங்க. பரிகாரம் நன்னா இருக்கா? 500 ரூபாய் போச்சு. அதாவது பரணி நட்சத்திரம் புத்தமம். ஷாலினி நல்லா கேட்டுக்கோ, நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போறதே இல்ல. அந்த ஜோசியர் சொன்னா அப்படியே நடக்குங்க. அவரை கிளம்பி போக சொல்லு. ஒரு நாள் முன்ன பின்ன பிறந்தா என்ன ஆக போகுது? அதான் அப்பா அம்மா சொல்றாங்க. அவரோட மூட நம்பிக்கைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னங்க? குழந்தையே என்ன பிறக்கல, அதுக்குள்ள நட்சத்திரம் ஜாதகம் எல்லாம் எழுதியாச்சு. இதுல அப்பா செத்து போயிடுவான்னு வேற. இதுக்கான பதில என் குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது நான் சொல்றேன். ஷாலினி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்.
அதிசயமா என்ன சினிமாவுக்கு கூட்டு போனப்பவே எனக்கு தோணுச்சு. சொல்லுங்க என்ன விஷயம்? உன் உடம்புல சின்ன கீரல் விழுந்தா கூட என்னால் தாங்கிக்க முடியாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போனோன்னா கண்டிப்பாக அவங்க உன் வயிற்றுல கத்தி வைப்பாங்க. அதுக்கு நம்ம டெலிவரியை வீட்டில் வச்சு பார்த்துக்கலாமா? அறிவு இருக்கா உங்களுக்கு? பிரசவங்கிற வார்த்தையை கேட்டாலே பயமா இருக்கு. இதுல வீட்ல வச்சு வேறயா? ஷாலினி, பிரசவங்கிறது ஒரு ப்ராசஸ். அது ஈஸியாக நடந்துடும். மண்ணாங்கட்டி ப்ராசஸ்னா ஆம்பளை நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவீங்க. இது உங்க பிடிவாதம் காட்டுற டைம் கிடையாது. நான் என் கையால் எத்தனை மாட்டுக்கு பிரசவம் பார்த்துருக்கு தெரியுமா? மாட்டுக்கு பிரசவம் பார்க்குற மாதிரியா இது? ஷாலினி, அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம பிரசவத்தையே ஆரம்பிப்போம். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? இதுக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் எங்க வீட்ல இருக்கவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே ஊர்க்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. எனக்கு நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்ற எதையாவது நான் எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா என் குழந்தையோட உயிரை வச்சு விளையாட நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஹலோ. ஹலோ, சந்து தானே? ஆமா. சோமன் சார் ஆபீஸ்க்கு வந்துட்டாரா? இல்ல, நீ அண்ணன் இன்னும் வரலையே. அவர் எங்கேயாவது போறேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தாரா? எதுவும் சொல்லலையா நீ? அண்ணன் என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போனதில்ல. நான் வேணா போய் பார்க்கவா? இல்ல வேண்டாம், வந்த உடனே ஃபோன் பண்ண சொல்லு. சரியா, நீ வந்தோடனே பண்ண சொல்றேன். மா, யார்கிட்டயும் சொல்லாம எங்கடா போன? இங்க உன் பொண்டாட்டி நிறமாசமா இருக்காங்கிறது உன் நினைப்புல இருக்கா இல்லையா? அவன் என்ன கூட்டிட்டு வரதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருந்தான். வாங்க. நீங்க யாரு? பிரசவம் பாக்குறவ. பிரசவம் பாப்பீங்களா? இங்க எதுக்கு வந்தீங்க? அது சரி, இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா பிரசவம் பார்க்க வந்திருக்கேன். யார் இந்த பொம்பளை? இவங்க என்னோட மாமியார். மாமியாரா? அப்ப சரி. சோமா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ. என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன். இங்க பாருங்க, இது ஒண்ணு அந்த காலம் கிடையாது. அந்த காலமா? நான் பார்த்த பிரசவம் எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. சோமா, இவங்க இங்க இருந்தாங்கன்னா என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுவேன். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. இங்க பாருடி, இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. எங்க கூட கிளம்பி வா. எல்லா பெத்தவங்களும் சுகப்பிரசவத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. நீ என்னடனா ஆபரேஷன் பண்ண போறேன்னு கூட்டிட்டு போற. நான் கை வச்சாலே தாயும் செய்ய நலமா தான் இருப்பாங்க. வாமா போலாம், கிளம்பு. வேண்டாம் அம்மாடி. கிளம்புங்க, நம்ம போலாம். ஜானகி போங்க. என்னங்க, அந்த அம்மா வந்தது அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்தது எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு யாருக்குமே பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். ஆமா, அவங்க உங்க காதல என்னமோ சொன்னாங்களே, என்னது? காலை விடுங்க.
சொல்லு. நிஜமாவா? நான் 8 பேரை பெத்திருக்கேன். அப்பெல்லாம் விறகு எடுக்க மலை மேல ஏறி போவேன். முழுகாம இருக்கிறவங்க வேலை செஞ்சா சுலபமா குழந்தை பிறந்துரும். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க வேலை செய்யறாங்க? வீட்டை பெருக்க மாட்டாங்க, தண்ணி எடுக்க மாட்டாங்க, அடுப்பு பக்கம் போவே மாட்டாங்க. ஆனா சுகப்பிரசவம் மட்டும் ஆகணும். தம்பி வாப்பா. விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், வெட்டி வேறு, அப்புறம் கொஞ்சம் கல்கண்டு. இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி வச்சுடு. அவங்களுக்கு பிடிக்கல போல. அப்புறம் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு அந்த நாட்டு மருந்த பால்ல கலந்து கொடுங்க. 8 மாசம் நிறுத்திடலாம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த எண்ணெயை வச்சுதான் நானும் டெய்லி குளிச்சிட்டு இருக்கேன். சரிடா கண்ணா, நீ தைரியமா இரு, ஒன்னும் ஆகாது. எங்க சீக்கிரம் வாங்க. எங்க இருக்கீங்க? அடியே ஒன்னதான். சோமா வீட்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுடி. ஐயோ, அந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல. சீக்கிரமா போய் பாருங்க. அந்த டார்ச் எடுத்துட்டு வா. ஐயோ என்னாச்சு? இவங்க அசைய மாட்டேங்கறாங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை? இவங்களுக்கு என்ன தூங்க விடாம பண்றதுனே வந்து சேர்ந்திருக்கீங்க. வந்ததுல இருந்து வேலை செய்யாம உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் பொட்டுக்கடலை வேற கொஞ்சம் சாப்பிட்டேன். அதான் புடிச்சுக்கிச்சு. சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் கொஞ்சம் ஜீரக தண்ணி கொண்டு வா. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரியாயிடும். ஏண்டா இந்த நோயாளியை வச்சுதான் அவளுக்கு நீ பிரசவம் பார்க்க போறியா? நீங்க செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுதான் எனக்கு இப்ப இப்படி ஆயிருக்கு. அளவில்லாம சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். அவளுக்காக மருந்து கலந்து சமைச்ச சாப்பாட்டை எல்லாம் இவங்க தான் சாப்பிட்டாங்க. கொஞ்சமா சாப்பிட்டேன். என்ன மருந்து? அந்த சத்து லேகியம். என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல லைட்டா அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். என்னங்க? ஐயோ என்னமா? என்ன முடியல. தூக்கம்ல ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவாங்க. மெதுவா பாத்துமா கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பா. அம்மா கொஞ்சம் அமைதியா வாமா. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. பாத்து கூப்பிட்டு சொல்லு. தேவனா எங்க இருக்கடா? பாத்து ஒண்ணு இல்ல. பயப்படாதம்மா. பாத்து மெது. அவ தலைய போடிடா. மெதுவா. பாத்து. ஒண்ணு இல்ல. எதுக்கு பயப்படாத? ஷாலினி ஒண்ணு இல்ல. கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. போப்பா போ. சீக்கிரம் போ. போவாதீங்க. பயப்படாத. நீ அவ கூட நான் போய் எடுத்துட்டு வரேன். தைரியமா இரு. பயப்படாதம்மா. ஒண்ணு ஆகாது. ஒண்ணு பயப்படாத. நான் கூட இருக்கேன்ல. பயப்படாம இருமா. நீ சீக்கிரம் போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. என் மருமக பக்கத்துல அந்த கழுவி மட்டும் தான் இருக்கா. சீக்கிரம் வா. லேட் பண்ணாத, சீக்கிரம் வா. என்னால முடியலங்க. ஷாலினி என்னால முடியல. நான் இருக்கேன், பயப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க. அப்புறம் எங்க குழந்தை இப்ப பிறந்துரும்பா. நீ போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நீ தைரியமா இரு. சீக்கிரம் போய் துணி எடுத்துட்டு வா. ஷாலினி நான் இப்ப வந்துறேன். ஏய் சும்மா கத்திட்டே இருக்காத. பயப்படாதடி. அப்படிதான் வலிக்கும். நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கத்தாம இருமா. அம்மா தாயே, இந்த பிரசவம் நல்லபடியா நடந்தா நான் உன்னோட கோவிலுக்கு நடந்தே வரேம்மா. என்னங்க? என்ன நொண்ணுங்க? இதெல்லாம் நல்லபடியா முடியட்டும். அந்த கிழவிக்கு இருக்கு. சீக்கிரம் வா. கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறியா? அங்க அவ பக்கத்துல யாரும் இல்ல. நான் போறேன். சரிங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஷாலினி பயப்படாத. ஷாலினி நான் கூட இருக்கேன்ல. ஷாலினி இங்க பாரு, நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. தைரியமா இருடி.
இங்க பாரு, காலை இப்படி வை. இப்படி வை. கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்துரும் பாரு. முயற்சி பண்றீ. கொஞ்சம் ட்ரை பண்ணு. முயற்சி பண்ணு. அப்படிதான். முயற்சி பண்ணு. உன்னால முடியும். ஆமா. முயற்சி பண்ணு. இந்த நேரத்துல தான் உனக்கு மயக்கம் வந்து தொலைனமா ஆரம்ப கேட்டவனே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. ஷாலினி அழாதம்மா. அழாத. முயற்சி பண்ணு. ஷாலினி தைரியம் இரு ஷாலினி. ஷாலினி நிறுத்து கொஞ்சம் சீக்கிரம் துறையா. சீக்கிரம். ஐயோ கடவுளே, பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வாயா. ஷாலினி முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணுடி. சொல்றேன்ல. முயற்சி பண்ணுமா. முயற்சி பண்ணு. அந்த பைத்தியக்காரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்காதீங்க. நான் 1000 வாட்டி சொன்னேன். அவன் கேட்டீங்களா? இவ்வளவு விவரமான பைத்தியக்காரனா இருப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்கு சீக்கிரம் வாங்கயா. ஷாலினி கொஞ்சம் ட்ரை பண்ணு ஷாலினி. ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா ஷாலினி. ஷாலினி பயப்படாத ஷாலினி. முயற்சி பண்ணு. சொல்றேன்ல. கொஞ்சம் முயற்சி பண்ணு. சீக்கிரம். முயற்சி பண்ணு. ஷாலினி ஒரு பிரச்சனை இல்ல. ஷாலினி கடவுளே, நீ உள்ள போமா. அது நீங்க கிளம்புங்க, நாளைக்கு பார்க்கலாம். சரி. தாத்தா ஆயிட்டீங்க. பூராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கா. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. எப்படி இருக்கீங்க? வியாபாரம்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லாம போகுது. டேய் சோமா, அந்த டிரான்ஸ்ஃபர் பத்தி சொல்லியிருந்தாங்களே, என்னாச்சு? டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறதா தான் எப்பயோ போயிருப்பேனே. நம்ம ஊருன்னு தான் இங்கேயே இருக்கேன். சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? நம்ம கவர்மெண்ட் ஆச்சு. எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சோமன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? பிடிச்சிட்டேன்ல. நீங்களும் இப்ப இலையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. சோமன் நோய் தொத்திக்கிச்சா? போடா. எந்த ஹீரோயின படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்க? நான் உங்களை தான் வரையறேன் பாட்டி. என்னையா? எங்க காட்டு. இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா வரையணும். இந்த கட்டை விரல் சரியில்லை. பாட்டி, இதெல்லாம் நம்மளோட உடம்புல இருக்க உறுப்பு தானே? இது எல்லாமே இயற்கையோட படைப்பு தானே? ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
இனிமே 2 பேரையும் சமாளிக்கணும் போல இருக்கே. இவளை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்ல வச்சே படிப்பு சொல்லி கொடுக்கலான் இருக்கியா நீ? பிரசிடென்ட் சார், நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போனதே அட கிடையாது. சும்மா இரு சன்னி, உனக்கு என்ன தெரியும்? சில பேர் இங்க ஏதோ ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக பண்றாங்க. என்ன சார் பிரச்சனை? உன் வேலையை பாரு. ஆபீசர் என்னையா எனக்கு எதிரா கவர்மெண்ட்ல இருந்து 100 தென்னங்கண்ணை விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கறதா பேசியிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பெஸ்டிசைடு கம்பெனில இருந்து கழிவு தண்ணி எல்லாம் வந்து ஏரியில கலக்கிறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே? அது மட்டும் இல்லாம ஆத்து மணல வேற அல்றன்னு. யோ, நான் எங்க போய் என்ன வேலை பார்த்தா உனக்கு என்ன? எதுக்காக இதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கேட்க நீ யாரியா? ஓ, அந்த விஷயமா? பெரிய இயற்கை ஆர்வலரு. யோ, நம்ம ஊர்ல மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வெளியே போறதுக்காக அங்கங்க மணல கொட்டி நான் சமப்படுத்திக்கிட்டு இருக்கையா? புரிஞ்சுதா? பப்ளிசிட்டிக்காக ஊரை ஏமாத்துறது தவிர உனக்கு வேற என்ன வேலை தெரியும்? கஷ்டம். வெள்ளம் வரும்போது இங்க பாதிக்கப்படுறது இந்த ஊருக்காரங்க தான். பிரசிடென்ட் சார், நான் ஒன்றும் சும்மா கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க நம்ம ஊர் ஆத்து அகலப்படுத்துறேன், தூர் வரேன்னு சொல்லி நீங்க எத்தனை லட்சம் கியூபிக்கல் மீட்டர் மண் எடுத்தேன்னு சொல்லுங்க. கரையில இருக்க எத்தனை சவுக்கு மரத்தை வெட்டினீங்க? இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கா? நான் எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, சொல்றேன் கேட்டுக்கோங்க. அதோட கணக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஆர்டிஐ போட்டு எடுத்து தான் நான் கம்ப்ளைண்டே பண்ணியிருக்கேன். அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு முதல்ல ரெடி பண்ண வேண்டியது ஸ்பில்வே தானே. நம்ம கிட்ட 40 ஷட்டர் இருக்குல்ல, அதுல எத்தனை வேலை செய்யுது? துரு பிடிச்சி போன அந்த ஷட்டர் வழியா தான் உப்பு தண்ணி நம்ம வயலுக்கு வருது, தெரியுமா? இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது நீங்களும் தாங்க. சொன்னது புரியும் நினைக்கிறேன். காலங்காத்தாலே வந்து வாங்கி கட்டிக்கிட்டார் பிரசிடென்ட். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க தம்பி, ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த சீட்ல இருக்க முடியாது. ஐயோ சார், நானும் அதே தான் சொல்ல வரேன். இந்த வேலை மட்டும் இல்லைன்னா ஃப்ரீயா இறங்கி தைரியமா நான் போராடுவேன். எல்லாம் இந்த பைத்தியக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இருக்கு உங்களுக்கு. இப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல ரொம்ப நாளைக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டிரான்ஸ்ஃபரா என்ன? என்ன? இல்ல வாய்க்கு ருசியா ஏதாவது வாங்கி சாப்பிடலான்னு நினைச்சு கேட்டேன், அதான். ஏங்க, பாப்பா இன்னைக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. என்ன விஷயம்? அவ வரைஞ்சிருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன். காட்டு. நல்லா இருக்கே. நானும் இது மாதிரி ஸ்கூலுக்கு போகணும். என்ன? நானும் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு என்னம்மா, நம்ம சூப்பரா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துருவோம். என்ன சொல்ற? ஒரு வழியா அவளே நம்ம கிட்ட சொல்லிட்டா. அவளே வாயை திறந்து சொல்லுவான் தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். என்ன சொல்ல குட்டி? இப்பயாச்சும் உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. ஒன்று பண்ணலாம். பாப்பாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பாஸ் ஆயிட்டானா அவளுக்கு ஏத்த கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிடலாம். சரியா? சரி சார். வாட்ஸ் யுவர் நேம்? ஐ அம் இந்தியா. நான் சொன்னேன்ல, கரெக்டான வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பலனா இப்படிதான். உன்னோட பேரை கேட்டா இந்த நாட்டோட பேரை சொல்ற? நோ சார், மை நேம் இஸ் இந்தியா. அட, என்னப்பா இது? இதை விட வெரைட்டியா இன்னொரு பேர் தான் இவர் முதல்ல யோசிச்சாரு. கிரிமுகி. கிரிமுகியா? கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து, அப்புறம் எந்த மதமும் தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டோம். இவன் சின்ன வயசுல இருந்து வித்தியாசமானவன். தினம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா கொலஸ்ட்ரால் ஏறுமான்னு கேட்டவன் இவன். அப்புறம் சோமா, எக்ஸாம் என்னைக்குன்னு நான் சொல்றேன். சரி சரி. சரிங்க சார். ஹாய் அப்பா. உன்னோட பேக்குக்கு என்னடா ஆச்சு? அம்மா, இது ஏன் பேக் இல்ல. அட்மிஷன் கிடைச்சதுங்களா? ஜார்ஜ் சார் என்ன ஆஃபீஸ்ல வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. அன்னைக்கு எழுதின எக்ஸாம்ல இவ ஏ கிரேட் வாங்கியிருக்கா. முடிஞ்சா நாளைக்கே ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அச்சச்சோ, நாளையில இருந்து நான் யாரு கூட விளையாடுவேன்? பாட்டி, நீங்க நைட்டு பாக்குற சீரியல திரும்ப காலையில உட்கார்ந்து பாருங்க. அப்பா, எனக்கு ஒரு சின்ன டவுட். வீணா சொல்றா நீங்களும் அம்மாவை கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன்னு. அது உண்மையாப்பா? என்ன பேச்சு இது? ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசுறா? உன்கிட்ட நான் முன்னாடியே சொன்னல இத பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஏய், குழந்தை ஒரு விஷயம் கேக்குதுன்னா நம்ம சொல்லி கொடுக்காம யார் சொல்லி கொடுப்பா ஷாலினி? இங்க பாருங்க, வேண்டாம், தேவையில்லாதெல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. வாயை திறந்தாலே கேள்வி கேட்க ஒரு புள்ள, அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்றதுக்கு அவளுக்கு ஒரு அப்பன். செல்லக்குட்டி, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒருத்தர் பிடிச்சதால நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் அன்பா ஒன்னா இருந்ததால அம்மா வயித்துல நீ உருவான. அப்படி அம்மா வயித்துல இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சீங்க.
நீ வயித்துல உருளும் போது உன் குட்டி குட்டி காலை வச்சு அம்மா வயித்துல உதைக்கும் போது அந்த வலியை அம்மா சந்தோஷமா ஏத்துக்கிட்டு 10 மாசம் உன்னை சுமந்து நல்லபடியா பெத்தெடுத்தா. அவளோட வலியையும் வேதனையையும் பொறுத்துக்கிட்டு நீ நல்லபடியா ஆரோக்கியமா பிறக்கணுன்ற அவளோட தவிப்பையும் கூட இருந்து பார்த்தவன் தான் அவங்க அப்பா. தான் குழந்தைக்காக அம்மா எதை வேணாலும் தியாகம் பண்ணுவாங்க. அவங்களை எப்பவுமே அழவிடக்கூடாது. காலை தூக்கி அடி, நல்லா நல்லா அடிக்கணும். அப்படியே தான். அப்பா உடம்பெல்லாம் அரிக்குதுப்பா. என்ன பண்ற? ஏமாத்திர வெள்ளம் வச்சுக்காத. ஏமாத்தல, நீங்களே பாருங்க. என்ன இப்படியா இருக்கு? டேய் சோமா, இத கொஞ்சம் பாருடா. பிரசிடென்ட்டோட ஃபேக்டரி கழிவு தான் ஏரி தண்ணியில கலந்துருக்கு போல. சரி போதும், முதல்ல 2 பேரும் மேல வாங்க. வாசல் போலாம். வீட்டுக்கு போயிட்டு லேசா மஞ்சள் தண்ணி குடிச்சா போதும். அதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விடு போதும். புரியுதா? சோமண்ண, உங்களை சீக்கிரமா ஆபீஸ்க்கு வர சொன்னாங்கண்ணே. எதுக்குடா? தெரியலண்ணே. பறவை காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்க இந்த நிலைமையில கூட்டத்தோட வாத்துக்களை எடுத்து எரிச்சிட்டு இருக்க நிலைமை அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்ப பல மாவட்டங்கள்ல இந்த பிரச்சனை தொடர்ந்து வருவதை காணலாம். பிபின் இப்ப கால்ல கனெக்ட் ஆகிருக்காரு. பிபின் சொல்லுங்க, இப்ப அங்க என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? மக்களுடைய கருத்துக்கள் இப்ப என்னவா இருக்கு? ஜனங்களோட பாதுகாப்புக்காக தான் வாத்துகள் எல்லாம் இப்படி கூட்டமா போட்டு எரிச்சிட்டு இருக்கதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 25,000 வாத்துகள் எரிக்கப்பட்டிருக்கு. நோய் வந்து இறந்து போன வாத்துகளோட எண்ணிக்கையை சேர்த்தா 50,000க்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. பறவை காய்ச்சல் 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பறவை காய்ச்சல் வந்து கிறிஸ்மஸே ஒழுங்கா கொண்டாட முடியாம போச்சு. அது மட்டும் இல்லாம பறவை காய்ச்சல் முதல்ல 10வது வார்டுல இருந்து தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம சஜியோட வீடு தானே? ஆமா, இங்கேயும் வாத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சார், உதர்கை பத்த. அச்சா. என்ன சார்? பறவை காய்ச்சல் தெரியாதா உங்களுக்கு? காய்ச்சல் பரவன ஏரியால இருந்து 1 கிலோமீட்டர் சுத்தளவுக்கு இருக்கிற எல்லா வாத்துகளையும் எரிக்க தான் வந்திருக்காங்க. என்னங்க, சீக்கிரம் வாங்க, நம்ம வாத்தெல்லாம் எரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சார், அதான் என் வாத்துகளுக்கு எந்த நோயும் இல்லையே சார். அட சஜி, இவங்க மத்தியில இருந்து வந்திருக்கிற NCDC டைரக்டர், இவர் அனிமல் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆபீசர். பாதுகாக்கறன்னு கொல்றதுக்கு தானே வந்திருக்கீங்க. இத பாரு சஜி, ஒரு வாத்துக்கு 200 ரூபாய் கிடைக்கும். நீ இது எல்லாத்தையும் ஹோல்சேல்ல விக்கலாம்ல? எதுக்கு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கிட்டு இருக்கணும்? இது எல்லாம் உங்க பாதுகாப்புக்கு தான் சொல்றேன். பாரு, 200 ரூபாயாம். யாருக்கு வேணும் இந்த பிச்சை காசு? ஏய் ஏய், அவன் வாத்தை திறந்து விடுறாயா? வாங்க வாங்க, புடிங்க புடிங்க புடிங்க. ஏய் ஏய் ஏய், என்னையா பண்ற நீ? முதல்ல போபால்ல இருந்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்க எரிச்சுக்கோங்க. சோமா, நீ ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்காத. இவங்க கிட்ட வாத்துக்கறி வாங்கி சாப்பிட்டு தான் சூசி வாந்தி எடுத்து அங்க ஹாஸ்பிடல்ல படுத்துறாங்க. அவ எதனால வாந்தி எடுத்தாலோ? வாய மூடுறி. அவங்க என்ன வேணா பண்ணட்டும்டா, வழங்காதவனுங்க. பறவை காய்ச்சல்னு சொல்லி இதெல்லாம் கொல்றதுக்கு ஏன் அவ்வளவு அவசரப்படுறாரு? சும்மா ஊர்ல எல்லாரும் பயமுறுத்திட்டு கிறிஸ்மஸ் டைம்ல கறியை வச்சு லாபம் பாக்குறதுக்காக பண்ற கேவலமான ஐடியா தான். சோமா, இந்த ஊர்க்காரங்களுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம சேவை செஞ்சிட்டு இருக்கேன் நானு. இப்ப நீ பண்ண இந்த காரியத்துக்கு கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படுவ. இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் கொல்ல பாக்குற நீ. இந்த ஊர்ல பணக்காரங்க என்ன பண்றாங்க, கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துறேன். சொல்லி கொடு. கண்டிப்பா சொல்றேன். போய் சொல்லு, பார்க்கலாம்டா. கிளம்புங்க. பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை? சோமனா, என்ன பிரியாணிலாம் பிறந்த நாளா? ஓ, நீ இன்னும் பேப்பர் படிக்கலையா? நீ முதல்ல அந்த பேனரை பாரு. அப்ப சிக்கன் இல்லையா? வாத்து கறியை சாப்பிட்டு நான் ஜாகருக்கு தயாரா இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நம்ம வேலையை பாப்போம். குடி. அறிவு இருக்கிற யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? பாக்குறவங்களுக்கு இது ஒரு காமெடி மாதிரி தெரியலாம். ஆனா இவங்க நம்ம வாழ்வாதாரத்தை நாசம் பண்ணலாம்னு பாக்குறாங்க. ஊர் ஜனங்களோட பயத்தை போக்குறதுக்கு இதை விட்டு வர வழி தெரியல. நாங்க 2 பேரும் இதை சாப்பிட்டு தொடங்கி வைக்கிறோம். வாங்க சார். தலங்கயா, தலங்க. நான் சொன்ன பைத்தியக்காரங்க இவங்க தான் சார். ஏன்பா சோமா, என்னதான் உன் பிரச்சனை? நீங்க இதை சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மத்தவங்க வந்து எங்களை தானே குறை சொல்லுவாங்க. நாங்க என்னமோ வேலை செய்யாத மாதிரி தூக்கி கூடிய எல்லாத்தையும். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல சார்.
இங்க வாத்தெல்லாம் செத்து போனது பறவை காய்ச்சலால கிடையாது. இந்த ஆள் ஃபேக்டரியில இருந்து வர வேஸ்ட் எல்லாம் ஏரியில கலக்குது சார். ஓ அது சரி. அப்ப பறவை காய்ச்சல் வந்து இந்த வாத்தெல்லாம் செத்து போகலன்னு சயின்டிஸ்ட் ஐசக் சோமன் சொல்றீங்க. நல்லா இருக்கு சார். இவரோட ஃபேக்டரியில இருந்து கெமிக்கல் ஏரியில கலந்தனால தான் வாத்தெல்லாம் செத்து போச்சு. இத சாக்கா வச்சு ஊர்ல இருக்கிற வாத்தெல்லாம் எரிச்சா இவரோட ஃபார்ம்ல இருக்கிற மாட்டு இறைச்சியில நல்ல ரேட் வச்சு விற்கலாம்ல. இது எல்லாமே இவரோட பிளான் தான் சார். சார் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். சோமா இதை இத்தோடையே நிறுத்திக்க, அதான் உனக்கு நல்லது. இதை சாப்பிட்டு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை. நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறதுனால தான் உன் மேல நான் கேஸ் கூட போடல. யோ இதை எல்லாத்தையும் வண்டியில ஏத்தியா? இதுக்கு பதிலாக நான் ஒரு பெரிய விஷயத்தை சென்டர்ல இருந்து அனுப்ப வைப்பேன். வெயிட்டா வரும், வாங்கிக்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேத்து பிரியாணி நல்லா இருந்ததா சார்? உங்களோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் உள்ள சூடா காத்துக்கிட்டு இருக்கு, போங்க. சார் நீ இப்படி போராட்டம்னு சுத்திட்டு இருந்தா இங்க பண்ண வேண்டிய வேலை யார் முடிப்பா? சார் நான் ரொம்ப நாளைக்கு லீவ் ஒன்றும் எடுக்கவே இல்லை சார். என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் லீவ் எடுத்தேன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே போராட்டம் பண்ண மாட்டான். உனக்கு நானும் கவர்மெண்ட்டோ என்ஓசி கொடுத்தமா? பிரசிடென்ட் ஆளுங்கட்சியில் இருக்கிறாள், மறந்துடாத. ஓ அப்ப அதான் விஷயமா? இங்க வேலை செஞ்சுக்கிட்டே உலகத்தெல்லாம் திருத்த முடியாது. நீ வேலை செய்யறது அக்ரிகல்ச்சர் ஆபீசர். நம்ம ஊர்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் லீவை போட்டு டூர் அடிச்சிட்டு இருக்கும்போது நான் லீவ் போடாம வேலை பார்த்தேன்னா அது நம்ம ஊர் நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக தான் சார். அது உங்களுக்கு பொறுக்கலன்னா நான் VRS வாங்கிக்கிறேன் சார். சோமா கோவத்துல ஏதாவது தப்பான முடிவெடுத்த வாழ்க்கை ஃபுல்லா வருத்தப்படுவேன். சார் என்னோட அப்பா ஒரு லோன் எடுத்திருந்தாரு. அதை நான் போன வாரமே கட்டி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரை சரி பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு கை பாக்குறேன். என்ன ஜென்மமோ இவன். அவன் கவர்மெண்ட் வேலை வேணும்னு தவன் கடக்கறான். இவன் என்னடானா? சோமா என்ன வேலையா பார்த்துருக்க? யாரை கேட்டு வேலையை ரிசைன் பண்ண? அட்லீஸ்ட் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா நீ? எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்கு. என் பொண்ணு பேத்தியோட வாழ்க்கைக்கு என்ன வழி சொல்ல போற? நீ பைத்தியக்காரனா இருந்தாலும் உனக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னு தான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேன். நான் VRS எடுத்ததால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. இப்ப எப்படி வசதியா வாழ்றாங்களோ அப்படியே தான் வாழ்வாங்க. ஆமா, உப்பில்லாத கஞ்சியை குடிச்சு வாழ்ற வாழ்க்கை தான் வசதியான வாழ்க்கை. பாப்பா இந்த பூ எடுத்து உங்க அப்பா காதுல வை. கொஞ்சம் கூட ரோஷமே இல்ல. ஷாலினி எதுவும் பேசாதீங்க. நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு இனிமே நான் ஒத்துப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இனிமே நானும் சில முடிவு எடுக்க போறேன். என்னது? அப்பாவோட கேட்டரிங் பிசினஸ் இனிமே நான் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். நீங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்ல இருங்க. தள்ளுங்க. இதுக்கப்புறம் டெய்லி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலான்னு. சோமனண்ணா. நான் தான். உனக்கு என்னாச்சுடா? நீங்க ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டதுல இருந்து ஜுரம் அவருக்கு. நீ போய் டீ போட்டு கொண்டு வா. வேண்டாமா, ஜீரக தண்ணி மட்டும் கூட போதும். வீட்டுக்கு தெரியுமா அண்ணா? மாமனார் வந்து ஓவரா பேசிட்டு போயிட்டாரு. பதிலுக்கு ஏதாவது சொன்னீங்களான்னு? நம்ம எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போனாரு. ஆனா ஏன் வேலையை விட்டீங்க? ஆஃபீஸ்ல இருந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கலாம்ல. நான் ஆஃபீஸை விட்டு போறது அங்க இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. இனி ஏன் தொல்லை அங்க இருக்காது பாரு. நீங்க அந்த ஆஃபீஸ்ல இருந்த வரைக்கும் நான் தைரியமா இருந்தேன். இனிமே அந்த ஆஃபீஸ்ல என்னெல்லாம் நடக்க போதும்? சில சமயத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறது நல்லது தான்டா. ஆமாப்பா, நேத்து நைட்டு டக்குன்னு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மூச்சும் விட முடியல. அதான் உடனே ஐசியூக்கு மாத்திட்டாங்க. இல்லப்பா, நீங்க வர வேண்டாம். சீக்கிரமே வார்டுக்கு மாத்திடுவாங்க. சரி. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வரவான்னு கேட்டாரு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு வீணா அவரு? சந்துவோட ஒய்ஃப் தானே? இதுல ஒரு சைன் பண்ணுங்க.
நீ வேணா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரியா? அது வரைக்கும் நான் இல்ல பார்த்துக்கிறேன். நான் வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் போயிட்டு வரேன். தம்பி கொஞ்சம் வாயே, ஒரு விஷயம் பேசணும். அவங்க பறவை காய்ச்சல் தான் சொல்றாங்க. ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். பக்கத்தூர்ல பறவை காய்ச்சலால 78 வயசு ஆள் ஒருத்தர் இறந்துட்டாராம். அதனால சீக்கிரமா இவங்களை எல்லாம் கூட்டு இங்கிருந்து கிளம்பு. ஒன்றும் பண்ண முடியல. சந்து நம்மளை விட்டு போயிட்டான். வாங்க. என்னாச்சு? அவன் நம்மளை விட்டு போயிட்டான். என்ன? சந்து நம்மளை விட்டு போயிட்டான். சந்து, நான் போய் அவனை பார்க்கணும். இல்ல நான் பார்க்கணும். நான் போறேன். இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு அறிவிப்பு. பிரசிடென்ட் ஹாஸ்பிட்டல்ல சந்து பறவை காய்ச்சல்னால மரணம் அடைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்து ஊரை சேர்ந்த தோமியும் மரணம் அடைஞ்சிருக்காரு. H5N1 பறவை காய்ச்சல் மூலமா தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதனால ஊர் ஜனங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். டேய் நாயே, டேய் விடுடா விடுடான்னு சொன்னல. டேய் நாயே, இவன் இல்லாததால அவனுக்கு சொல்லி அவனை கொன்னுட்டியா? டேய் சோமா, அவனை பார்த்தே ஆகணும். விடுடா. அண்ணா, எனக்கு அவனை பார்க்கணும். சந்து சந்து சோமா, விடு விடு. சோமா வாடா, இங்க இருந்து போயிடலாம்டா. டேய் வாடா, அவனை பார்க்கணும். போடா. என்ன உள்ள போக விடுங்க. அவனை பார்த்தே ஆகணும். போடா போடா முதல்ல இருந்து. அண்ணா எனக்கு ஒரு தடவை அவனை பார்க்கணும்னா. போட சொல்றேன்ல. என்ன விடுங்க. வா. இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம ஏன்டா இதை பண்ண போறோம்? சரி, அவங்கள விடுறா. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்றாங்களேடா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டாங்களே. என்னாச்சு என்னாச்சு? யாரோ வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. எந்த பரதேசி போய் பண்ண வேலைடா அது? வாத்து தான் நல்லா இருக்குன்னு சொன்னல, எடுத்து ஊரா போட்டு வை. அடுத்த வருஷம் விக்கலாம். ஏடா மலைக்காட்சில நாயே. டேய் உனக்கு பதில் தான தெரியும். என்ன பண்ற? கொல்லு வாடா. விடுடா விடியா. ஆமா, விஷயம் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் அடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. சோமா, அந்த வீட்டு காரியத்துக்கெல்லாம் நீ போக வேண்டாம். போனா அவனுங்க ஏடா கூடமா ஏதா பண்ணுவானுங்க. சோமா, நீ கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். எதுக்கு சார் அவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இறந்து போன சந்தும் சோமனும் சாப்பிட்ட பிரியாணி வீடியோ வைரல் ஆயிருக்கு. அவனுக்கு ஜுரம் வரும்போது அவனை ஹாஸ்பிட்டல் போக விடாம வீட்டில் உட்கார வச்சிருக்கான். ஏன் சார் இதெல்லாம் யாராவது வேணும்னு பண்ணுவாங்களா? நான் அவன்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக வேணான்னு தான் சொன்னேன். வா போலாம். டேய், என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ? சார்,
என் பையன் வேணும்னே பண்ணிருக்க மாட்டான் சார். வாடா. ம். சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு மஞ்சளும் போட்டு ஆவி பிடிச்சிட்டு அப்படியே சுக்கு காப்பி குடிச்சா சரியாயிட போகுது. அப்புறம் இவன் எனக்கு வெறும் ஸ்டாஃப் மட்டும் கிடையாது, என் சொந்த தம்பி மாதிரி. நான் இவனுக்கு நல்ல விஷயத்த மட்டும்தான்மா சொல்லுவேன். அன்னைக்கே நினைச்சானா இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும்னு. ஊருக்காரங்க பேச்ச கேட்டு நடக்காத இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். என்ன அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் உசுறு போனதுக்கு அப்புறம் எல்லாம் கம்முன்னு ஆயிட்டானுங்க. இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் கீழே தான் கேஸ் எடுத்திருக்கேன். உள்ள போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்றதுக்காக ஒருத்தரை ஈஸியா தூக்கி இப்படி உள்ள போட்டுற முடியுமா சார்? அப்படி யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் இல்ல, சந்துவோட வீட்டுல இருந்தா கொடுத்துருக்காங்க. அந்த வைரலான வீடியோ நீங்க பாத்தீங்கல்ல? அந்த வைரலான வீடியோல சந்து மட்டும் இல்ல, சோமனன் தான் வாத்துக்கறியை சாப்பிட்றான். காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு. நீ இப்ப போலாம். இதுக்கு அப்புறமாவது உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா இருசோமா. போதும் போதும். நீ சாப்பிட்டியா? பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ இப்படி நேரத்துக்கு சாப்பிடல. தயவு செஞ்சு இனிமே அட்வைஸ் பண்ணி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்கம் நுழைக்கலன்னா தூக்கம் வராது. நீ வருத்தப்படாத. இவனுக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனாரு. 8 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது அவர் ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை வந்துச்சு. 5 வருஷம் என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. அதனால கிட்னிலையும் பிரச்சனை வந்தது. 9 வயசு இருக்கும்போது என் புள்ள தினமும் போயிட்டு இருந்தது. அவனோட ஸ்கூலுக்கு இல்லை, ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு இருந்தான். அவன் அப்பா கூட இருக்கிறதுக்கு. அவனுக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் என் புள்ள இந்த மாதிரி. நீங்க என் கூடவே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு நாள் இருக்கு. எத்தனை பொண்ணுங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பாப்பா பிறந்த அன்னைக்கே நீங்க என் கூடவே இருந்தீங்க. மினி வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரலாமா? வாய்ப்பே போலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு இப்பதாங்க தெரியுமே. அதெல்லாம் விடு மினி. ஜோரம் திடீர்னு தான் அவருக்கு அப்படியே அதிகமாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட சொன்னேன். ஆனா சொக்கு காப்பி குடிச்சிட்டு சரியாயிடும்னு தூங்கிட்டாரு. விடிய காலையில உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஆனா அதுக்குள்ள அவரு
குட் மார்னிங் மேம். ஹாப்பி பர்த்டே இந்தியா. தேங்க் யூ மேம். ஜார்ஜ் சார் எப்படி இருக்காரு? ஐசியூல இருந்து மாத்திட்டாங்களா? இப்போ பரவாயில்ல சார். அடுத்த வாரம் ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை. விசிட்டர்ஸ் அலோவ் பண்றாங்கல்ல? அலோவ் பண்றாங்க. சார். ஹாய். ஹாப்பி பர்த்டேமா. தேங்க் யூ சார். ஹாப்பி பர்த்டேமா. தேங்க் யூ மேம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சார் என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சார் 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 இங்க பாருங்க சார். சார் ஹலோ, இந்தியாவோட அம்மா தான் பேசுகிறேன். சரிங்க, ஓகே, நான் சொல்லிடுறேன். அவர் எங்கே இருக்கார் அத்தை? அவன் வெளியில இருக்கான். என்னாச்சு? என்னங்க? அத்தை, என்னங்க என்னங்க கண்ணை திறங்க. என்னங்க? அம்மாடி, இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்காக? சோமனை வெண்டிலேட்டருக்கு மாற்றணும்னு சொல்கிறாங்கம்மா. தான் இன்னைக்கு பாப்பாவோட 10வது பிறந்த நாள் இல்ல? ஐயோ, கடவுளே. அப்படின்னா குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது அப்பாவோட ஆயுள் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு விதி சொல்லுது. மரணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அனாஃபிலாக்டிக் ஷாக். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஃபீவர் அண்ட் பாடி பெயினோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. டைக்ளோஃபெனாக்னு ஒரு பெயின் கில்லர் இருக்கு. அந்த புது டாக்டர் மஸ்குலர்ல கொடுக்க வேண்டியதை மாத்தி ஐவில கொடுத்துட்டான். அதுவும் டெஸ்ட் டோஸ் கூட பண்ணாம. அப்படின்னா தசையில போட வேண்டிய இன்ஜெக்ஷன் நரம்புல போட்டா இப்படிதான் ஆகும். எம்பிபிஎஸ் கூட பாஸ் ஆகாம ஜெனரல் பிராக்டிஸ் வர பசங்களை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வெறும்னு சம்பாதிக்கிறதுக்காக விட்டா இப்படிதான் நடக்கும். சரி, இப்போ என்னதாங்க பண்றது? என்ன கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது இந்த வாத்துக்கு ஒரு நோய் வருமே, அது பேர் என்ன சொல்லுவாங்க? H5N1. பறவை காய்ச்சல். அது போதும். இவனுக்கு வந்தது பறவை காய்ச்சல். வெளியே அப்படிதான் சொல்ல போறேன், கேட்ட ஆமான்று.
அதுக்கு வைராலஜி லேப்ல டெஸ்ட் பண்ண சர்டிபிகேட் வேணும். அட, காடு மாதிரி கிடந்த இந்த இடத்த ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் கூட இல்லாம இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலா உருவாக்க தெரிஞ்ச எனக்கு இந்த சர்டிபிகேட்லாம் சாதாரண விஷயமியா? கேளு, பறவை காய்ச்சல் வந்து இவன் செத்துட்டான்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. அந்த பயம் தான் நமக்கு மூலதனா, புரிஞ்சுதா? வா பயப்படாதீங்க, அன்கான்சியஸா தான் இருக்காரு. நல்ல வேலை. இல்லனா இவனுக்கும் ஏதாவது விஷ ஊசி போட்டு கொல்ற மாதிரி சூழ்நிலை வந்துடும். எவ்வளவு பேர் தான் சமாளிக்கிறது? சரி, நீ வா. சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளி அரெஸ்ட் பண்ணணும். போலி டாக்டர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். சந்து மரணத்துக்கு காரணமானவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. போலி டாக்டருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். பிரசிடென்ட் அவரோட கூட்டாளிகளை அரெஸ்ட் பண்ணுங்க. குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும். குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணி ஆகணும். குற்றவாளிகள் எல்லாரையும் கைது பண்ணுங்க. போலி டாக்டருக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாகணும். நம்முடைய அக்ரிகல்ச்சர் ஆபீசர் சோமன் அவரோட போராட்டத்துல சிறந்த வழியில போயிட்டு இருக்கறத நம்ம பார்க்க முடியுது. சோமனோட போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நம்பலாம். ஜார்ஜ் தாமஸ்ங்கிற சாட்சி மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கேஸ் மேலும் சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதுனால உடனடி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சாதாரண பறவை காய்ச்சலால சந்து இறந்துட்டாருன்னு சொல்லப்பட்ட இந்த கேஸ் இப்ப அக்ரிகல்ச்சர் ஆபீசரான சோமன் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, சந்து பறவை காய்ச்சல்னால இறக்கல, ஹாஸ்பிட்டலோட அலட்சிய போக்குனாலதான் இறந்திருக்காருன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான். மேலும் விசாரணையில் போலி டாக்டரும் இதற்கு காரணம் என்று அறியப்படுகிறது. மேலும் கேஸை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் ஜார்ஜ் தாமஸும் சோமனும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கலாம். சார், இந்த நிலைமையில இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எந்த ஒரு காரணமும் இல்லாம ஜார்ஜ் சாரை 2 நாள் ஐசியூல வைக்க போய் தான் இந்த பிரச்சனையே இப்ப வெளியே வந்திருக்கு. அவங்க பண்ண தப்பே இப்ப அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணாலும் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்கன்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த திமிர்ல தானே இவங்க இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் ஒரு ஆள் மட்டும் நினைக்கிறதால எதுவுமே மாறிட போறது கிடையாது. எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும், முக்கியமா மீடியாக்காரங்க. இந்த அரசியல்வாதிங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்றது மீடியாவோட வேலை கிடையாது இல்ல. நம்ம அநியாயத்தை எங்க பார்த்தாலும் சரி, நம்ம ஜாதியோ மதமோ அவன் ஏழையா இல்ல பணக்காரனான்னு எதையுமே பார்க்காம நியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி வரணும். எஸ்பெஷலி மீடியாக்காரங்க நீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. தேங்க்யூ சார். ஒன் மோர் क्वेश्चन சார். చెప్పి చేయండి. மரியாதைக்குரிய நமது கல்வி அமைச்சர் மிஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சக நண்பர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, எனது அன்பான குழந்தைகளே, நீங்க என்ன இன்னைக்கு மேடைக்கு இன்வைட் பண்ணது ஒரு கெஸ்டா தான். ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணம் எனக்குள்ள ஏற்பட்ட அந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான். இது என் வாழ்க்கையோட 2வது ஜென்மம்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஸ்கூல்லயே நான் இறந்து போயிருக்க வேண்டியவன் தான். இன்னைக்கு இங்க உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணால தான். ரொம்பவே வித்தியாசமான பேரு அந்த பொண்ணுக்கு, இந்தியா. அதை விட வித்தியாசமானது அவளோட வாழ்க்கை முறை. சார், 9 வருஷமா எந்த பிரைமரி எஜுகேஷனுமே படிக்காம ஸ்ட்ரைட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஹையர் எஜுகேஷனுக்கு போன பொண்ணு தான் நம்ம இந்தியா. இந்த தருணத்துல இந்தியாவை நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாமா, மேடைக்கு வாமா. I am proud of you, my girl. Thank you for saving my life. அன்னைக்கு இந்த குழந்தை பண்ண முதல் உதவினால தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்தியாவுக்கு அந்த முதல் உதவியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். அதை தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியுமாமா? தெரியும் சார். அதுக்கு பேரு தான் சிபிஆர்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு.
அப்பா தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்ததா? ஸ்கூல்ல சொல்லி தராத நிறைய விஷயங்களை எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. இது ஒரு சின்ன விஷயமே இல்லை. இந்தியாவோட அப்பா மேடைக்கு வருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோமன் எனக்கு முன்னாடியே தெரியும் சார். இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து குரல் கொடுப்பாரு. சோமனும் அவனோட போராட்டத்தை பத்தியும் என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க இந்த ஊர்க்காரங்க தான். சோமன், ஓரிரு வார்த்தைகள் உங்க பொண்ணு இந்தியாவை பத்தியும், உங்களை பத்தியும், உங்களோட சிந்தனைகள் பத்தியும். எல்லாருக்கும் வணக்கம். பல இடங்கள்ல பலவிதமான தோல்வியை பார்த்த மனுஷன் தான். வீட்லேயும் ஊர்லேயும் என்ன ஒரு முட்டாள தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எனக்கு நிறையா பட்ட பேரும் இருக்கு. லூஸு, கிறுக்கன், இப்படி நிறைய பேர் இருந்துச்சு. என்னை விட அதிகமாக அதை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தாமல், யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம வாழணும்னு தான் நான் முயற்சி பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன விஷயத்த நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். வெறும் வார்த்தையால் மட்டும் அதை சொல்லாமல் அவளுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ தானே அவளுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். அதனால தான் என் பொண்ணால் அன்னைக்கு CPR பண்ண முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே டக்குன்னு தீ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு போவோம். என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவேன்? இறங்கி ஓட வேண்டியதான். அதுக்கு தான் சோமா தீ அணைப்பு சிலிண்டர் இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ண வேண்டியதான். சரி, இங்க இருக்க எத்தனை பேருக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் சிலிண்டர் யூஸ் பண்ண தெரியும்? இதான் சார் நம்ம பிரச்சனையே. படிப்போட சேர்த்து இதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பயன்படக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம அப்புறம் எதுக்கு சார் அந்த படிப்பு? கடமையும் பொறுப்பையும் மறக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாகும் போதுதான் அந்த ஊரே நாசமா போகுது. ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த ரோடு போட்ட கான்ட்ராக்டரை மட்டும் குத்த சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹெல்மெட் போடாத நம்ம பொறுப்பு இல்லாத தனத்தை பத்தியும் நம்ம யோசிக்கணும். நோயாளிகளை ஏமாத்துற ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லை, கேன்சர் வரும்னு தெரிஞ்சும் கெமிக்கலை யூஸ் பண்ற விவசாயி கூட ஒரு துரோகி தான். நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல செய்யற தப்ப வேற ஒரு இடத்துல இன்னொருத்தவங்க நமக்கு செய்வாங்க. நம்ம குடிக்கிற பால்ல இருந்து சாப்பிட்ற மீன் வரைக்கும் எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலந்துருக்கு. சக மனுஷனை மனுஷனா மதிக்கிற ஒரு அழகான உலகத்தை நமக்கு வேற யாரும் உருவாக்கி தர மாட்டாங்க. நமக்கு நாம தான் உருவாக்கிக்கணும். மனுஷங்களை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி நம்ம அவங்கள பொறுப்பு இல்லாமல் நடத்துவோம்னு சொல்லுங்க. என்னோட இந்த பெரிய கிருதா நான் மற்றவங்க மேலே வச்சிருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இதை பார்க்குற பல பேர் என்ன பைத்தியக்காரன், பழங்காலத்து ஆளுன்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன இரும்பு துண்டை கூட நம்மால ஒரு நல்ல கத்தியா மாற்ற முடியும். தேவையான விஷயத்தை உருவாக்கவும் தேவையில்லாத எதுவா இருந்தாலும் அழிக்கிறதுக்கும் தெளிவான மைண்டையும் மனசையும் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். இதை மட்டும்தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்ல விரும்புகிறேன். அதையே தான் நான் என்னோட குழந்தைக்கு இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட நம்பிக்கை என்னைக்கும் தோக்காதுன்னு எனக்கு தெரியும். காரணம், மனுஷங்களை நான் நம்புறேன். நான் நீன்னு சொல்லி என்னதான் போட்டி போட்டாலும் நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல எல்லாம் நாம எல்லாரும் ஒன்னாதான் இருந்திருக்கோம். அதனால தான் சொல்றேன், எந்த ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாம சரி பண்ணலாம். மனிதன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. வெள்ள
வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். நீர்நிலைகளை பாதுகாப்போம். சட்டவிரோத குவாரிகளை மூட வேண்டும். சட்டவிரோத குவாரிகளை மூட வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். மழையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். 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 டாபிக் என்ன சார், இந்த கொரோனா டைம்ல வெள்ளம் வராதது இந்த உலகம் முழுக்க லாக்டவுன்ல இருந்ததுனால தானே சோமன் சொல்றான். அது அவனோட நம்பிக்கை. அதுக்காக எல்லா வருஷமும் இயற்கையை காப்பாத்துறதுக்காக நம்ம ஊர்ல லாக்டவுன் வைக்கணும், அதை இந்த உலகமே பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு அவன் சொல்றான். சரிதான், எவ்வளவு ஈஸியா சொல்றான் பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு மாசத்துக்கு மளிகை சாமான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்றான். அடேங்க அப்பா. சற்று முன் கிடைத்த செய்தி, இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் கனத்த மழை வரும் என்று வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. ஊரெங்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது.